திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணை பாலவராஜன் ஐயாவின் சைவ சித்தாந்த வினாவிடை படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ இன்றை படிக்க போகிறோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான வணுவாயி குயிலாரும் பொழித்திருவா வடுதுறைவாள் குரு நமச்சிவாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சரி, நாங்கள் இப்போ அப்போதை விட்ட நாங்கள் என்னண்டா பரிமாணமாய் தோன்றுமோ விவர்த்தனமாய் தோன்றுமோ என்னும் விழா என்னும் வினா எழுமா அதற்கு யாதேனும் ஓராற்றல் விடைகூறினும் காரியங்கள் எல்லாம் அழிபொருளையாதலின் இறைவனது உருவமும் அத்தன்மையாயின் அப்போ மாயையில இருந்து வந்தா அவன் இது அழிபொருளாயல்லோ ஆறிடும். அப்போ அதை இறைவனை உருவமுடையவன் என்றால் எவ்வாற்றானும் பல தடைகளுக்கு உரியதாகும் என்று மாணவர் கேட்க, இப்போ ஆசிரியர் இது உன்னுடைய கேள்வி ஒரு வியப்புக்குரிய நுண்ணிய கேள்வியா நீ கேட்கிற. அப்போ உனது அறிவு வியப்புக்குரிய என்ன எனின் உலகப் பொருள்கள் கண்ட விதிமுறைகளை இறைவனிடத்திலும் வைத்து உலகத்தில் இருக்கிறதுகளையே போல நீ இறைவனையும் வைத்து ஆராயிறாயே. இது உண்ட கேள்வி ஒரு வியப்புக்குரியது. உண்ட அறிவு ஒரு வியப்புக்குரியதாகிறது என்று சொல்லி அது ஆராய துணிந்தனை ஆகலி நீ இப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு துணிந்துட்டேன்னு சொல்லி மாணவனை வியந்து அதுக்கு மறுமொழி சொல்றார். வாசியுங்கோரானிய இது படித்தது. அப்ப இனி அறியாமையையும் விருப்பு வெறுப்புகளும் ஆணவ மலத்தினாலே பெருவனவாலில் அம்மலம் இல்லாத இறைவனுக்கு அவை உண்டாக்கு காரணம் இல்லையா. ஆகவே அருட்திருமேனியுடையவனான பொழுதும் இறைவன் மாயா உடம்பு உடைய நம்மனோர் போல ஒரு இடத்தில் மட்டும் இருத்தலும் விருப்பு வெறுக்கள் இதெல்லாம் படிச்ச நாங்க. அப்ப என்று சொல்றார். இப்ப இதுல இருந்து நீங்க படிக்கணும். இறைவன் தனது உண்மை நிலையில் இறைவன் திருச்சிட்டம்பலம் இறைவன் தனது உண்மை நிலையில் தனக்கென உருவம் இலானாகலின் அவனை உருவம் முதலியன இலானாக கூறுதல் அவனது சொரூப லக்கணம் எனப்படும். உண்மை நிலை நோக்கி என்றும் அத்தகையோனாகிய அவன் உயிர்கள் பொருட்டு எண்ணிறந்த உருவங்களை கொள்வனாதலின் அவனை அளவற்ற உருவம் முதலியன உடையனாகுதல் கூறுதல் அவனது தடத்த லக்கணம் எனப்படும். பொதுநிலை நோக்கி என்றும் பகுத்து நாம் முன்னே கூறியதை கடைப்பிடியாக கொள். இறைவன் தனது உண்மை நிலை அதான் அந்த சொரூப லக்கணம். அதான் அவர் உண்மையான அவற்ற நிலைமை. அவர் ஒரு ஜோதி வடிவானவர், அதிசூக்குமத்திலும் சூக்குமம். அப்ப அவரை நாங்கள் எங்கட இந்த கண்களால உணர முடியாது. அப்ப அந்த உண்மை நிலையான அந்த தனக்கென உருவம் அவருக்கு இல்லை. நாங்கள் சிவ திருவாசகத்தில் கணக்க படிச்சிருக்கோம். தனக்கென உருவம் இல்லான் என்று சொல்லி. ஆனால் அவன் தனக்கென உருவம் இல்லான் நிறைய உருவங்களை எங்களுக்கு நிறைய உருவங்களை தந்திருக்கிறான். அவனை உருவம் முதலியல இல்லைனா கூறுதல் அவனது சொரூப லட்சணம். அதுதான் அவன் உண்மை நிலை. அது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அத்தகைய நோய் அவன் உயிர்கள் பொருட்டு எண்ணிருந்த உருவங்களை கொள்ளுவதனாதலின் உருவங்கள் எங்களுக்காகத்தான் அவன் இப்போ 25 மகேஸ்வர வடிவங்களை கொண்டிருக்கிறான். அங்கே காலை தேவாரத்திலையும் சைவன் தமிழ்லையும் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதில் கிளிக் பண்ணினா மகேஸ்வர உருவங்கள் என்று வரும் விக்கிபீடியாவில். அந்த 25 உருவங்களையும் உங்களோட கொப்பியில் எழுதி வையுங்கோ. அவனது தடத்த லட்சணம் எனப்படும் பொதுநிலை நோக்கி என்றும் பகுத்து நாம் முன்னே கூறியது. இப்போ அவர் எங்களுக்காக 25 உருவம் கொண்டு வாரார். எப்படி? தடத்த லக்கணத்தில். அப்ப இறைவன் அதை படிங்க. இறைவன் போக வடிவம் கொண்டவானல். இறைவன் போக வடிவம் கொண்டால் அல்லது உயிர்களுக்கு போகம் அமையாது. இப்பதான் விடியத்தான் படிச்ச நாங்கள். இறைவன் ஆன்மாக்களுக்காக போக வடிவத்துல வார, அதுவும் உமையும் சிவனுமாக தாங்கி கல்யாண வடிவத்துல வருவது இந்த உயிர்களுக்காகத்தான். அநேகம் உயிர்களுக்காக அவர் நாங்கள் எத்தனையோ வரலாறுகள்ல படிச்சிருக்கிறோம். நாயன்மாற்ற வரலாறுகள்ல அவர் இந்த அருளுதல் பொருட்டு உயிர்களுக்காக சிவனும் உமையும் தான் சேர்ந்து வருவினம். அதை சொல்றது போக வடிவம் உண்டு.
அவர் ஜோக வடிவத்துல தனிச்சு ஜோக தட்சணாமூர்த்தியா வருவார். வேக வடிவத்துல அவர் உருத்தினவர். அப்ப அங்க தனிச்சு தான் வருவார். இதுதான் போக வடிவம். இதை உண்மையோட வாரதுதான் இந்த தடத்தலக்கணம். ஜோக வடிவம் வேக வடிவம் அவர் அவர் தனியத்தான் வருவார். அப்போ அந்த வடிவா சொல்றார். போக வடிவம் கொண்ட இப்ப இதை விளங்கிட்டா எங்களுக்கு நாங்கள் விடிய படிச்சது விளங்கும். போக வடிவம் கொண்டால் அல்லது உயிர்களுக்கு போகம் அமையாது. ஜோக வடிவம் கொண்டால் அல்லது அவைகளுக்கு ஞானம் உதியாது. ஞானம் தட்சணாமூர்த்தி வடிவம் வேக வடிவம் கொண்டால் அல்ல உலகிற்கு வரும் துன்பம் நீங்காது. இந்த அசுரர்களால் வர்ற துன்பங்கள் நீங்காது. இவைகளை இறைவன் சனாகாதியர் பொருட்டு இங்க பாருங்க 8 பேருக்கு ஜோகியாயிருந்த காலத்தில் போகம் முதலியவை அமைதாதிருத்தல் அறிந்தோள். அப்ப இவைகளுக்கு இந்த சனாகதி முனிவர்கள் 8 பேருக்கும் அவர் என்ன ஜோகியாயிருந்த காலத்தில் அவர் ஜோகியா இருக்கும் போது இந்த போக வடிவம் அவைக்கு தேவையில்லை. அவைகளுக்கு ஜோகம்தான் வேணும். மற்ற சித்திகள் தான் அவைக்கு வேணும். அதைப்படி இனி உயிர்கள் பொருட்டு இனி உயிர்கள் பொருட்டு இறைவன் பல உருவங்களை கொள்கின்றும் அவன் உலகத்திற்கு அப்பாற்பட்டவனே ஆவான் என்பதை மாலும் அயனும் அடிமுடி தேடி அறியாத நின்றமையால் அறிந்து கொள்க. இன்னும் போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம் என ஒன்றிற்கு ஒன்று மாறான வடிவங்களை ஒருவனே கொள்ளுதலால் அவற்றில் ஒன்றும் அவன் பொருட்டாகாது. உயிர்கள் பொருட்டாம் என்பதும் என ஆகவே அவற்றில் அவன் கட்டுண்ணான் என்பதும் விளங்கும். அப்ப அவன் உருவம் தாங்கி வாரது இந்த ஒவ்வொரு வடிவத்தையும் கொள்றது உயிர்களுக்காக ஒழிய அவன் அதுல அவன் தோய மாட்டான். அவன் உயிர்களுக்காக ஒரு மாயம் போல வந்துட்டு அவன் போயிடுவான் ஒழிய அவன் அதுல தோய மாட்டான். அவன் அதுல கட்டுண்ண மாட்டான். அதுல அவன் துடக்குறான். அதுதான் அங்க முக்கியம். இங்கனம் பல வகையினும் உணர்த்தியவாற்றால் இறைவன் தனது உண்மை நிலையில் அருவம் உருவம் மறு உருவம் என்னும் மூன்றையும் கடந்து நிற்பவன் என்பதும் பொது நிலையில் உயிர்களின் பொருட்டு தானே தனது இச்சையின்படி அருவம் முதலிய மூவகைகளில் எவ்வகை திருமேனியும் கொள்வன் என்பதும் அவை எல்லாம் அவனது அனுட்டிரு மேனிகளே அன்றி மாயா சரீரங்கள் அல்ல. யாருக்கு மாயா சரீரங்கள்? உயிர்களுக்குத்தான் மாயா சரீரங்களேன் முதற்காரணமாய மாயையிலிருந்து தனுவை தந்தவர். ஆனா அவனுக்கு வந்த அந்த 3 திருமேனியும் அருட்திருமேனி சக்தியால் தரப்பட்ட திருமேனிகள். ஓகே, இது இப்ப விடிய அந்த வினாவெண்பாவில 9வது பாட்டுக்கு இஞ்ச மர்மலி வருகுது. அவ்வளவு விரிவ அவ்வளவு எங்களுக்கு இறைவன் அவ்வளவு அருள் புரிகிறான். அவ்வளவு திருவர் நாங்கள் நினைச்ச நாங்கள் ஒன்றைக்கு வினாவெண்பாவில இது படிப்போம் அந்த வினா தன்ற பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு கருணை அண்டு. இது 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 என்னால அந்த வியக்காமல் இருக்க எனக்கு முடியதில்லை. அநேகம் இப்படித்தான் பாருது. அது இன்றைக்கு ஆகலும் வியப்பா இருக்கு. திருமேனி எல்லாம் அவனது திருமேனிகளை அன்றி மாயா சரீரங்கள் அல்ல என்பதும் இனிது விளங்கும். திருமேனி அருள் என்பது விளங்கவே அத்திருமேனிகளில் காணப்படும் ஆடை அணிகலம் படைக்கலம் முதலியனவும் காட்சி தந்து நிற்கின்ற இடமும் எல்லாம் அருளே என்பது பெறப்படும். அதனால் இறைவனை உருவம் உடையனாக கூறின் நம்போன்றோர்க்கு உள்ள குற்றங்கள் எல்லாம் அவனுக்கும் உள்ளவனவாகும் என்றால் அறியாமையாதல். அறியாமையாதல் அங்க எதிர்மறையில சொல்றேன். நம்போருக்குள்ள குற்றங்கள் எல்லாம் அவனுக்கும் உள்ளனவாகும் என்று அறிய வேண்டாம் சொல்ற. அறிய சொல்லி அறியாமையாதல் எங்களுக்கு மாதிரி அவனுக்கு குற்றம் ஒன்றும் இராது. அதான் நாங்க சொல்றேன். இவை எல்லாவற்றினும் மேலாக நாம் இறைவனுக்கு அருத்திருமேனி உண்டென்று கொள்ளுதல் ஞான சம்பந்தர் முதலிய அருளாசிரியர்மார் அதனை கண்டு அருளி செய்த அருள்மொழிகள் பற்றியே ஆகும். ஆகவே அத்தகைய அருளாசிரியர்மாரை பெறாதவர்களே இறைவனுக்கு எவ்வகையிலும் உருவம் உண்டாதல் இல்லை. நாயன்மார்களே, அதாவது இந்த சம்பந்தர் முதலியண்ட எல்லாரும் எங்கட நாயன்மார்களே
சொல்லி இருக்கிறோம். அவனுக்கு இருக்கிற திருமேனி திருமேனி உயிர்களுக்கு அருள் வருவதற்காக அவற்றை திருவருளாற்றல் அவற்றை ஆற்றலாகிய சக்தி அவருக்கு ஒரு திருமேனியை கொடுத்திருக்கிறார், 3 திருமேனிகளை. அந்த 3 திருமேனிகளும் அருவம் உருவம் அதுகளையும் அவர் என்ன நவதரு பேதமாவாரார். பிற 25 திருமேனிகள் கொண்டிருக்கிறார். அப்ப அதுகள் எல்லாம் இந்த இதுகளுக்காக வேண்டி அவர் அந்த அவருக்கு உருவம் இருக்குது என்று இந்த நாயன்மார்கள் சொல்லி இருக்கணும். ஆனா இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்லுறது இந்த பிணக்கம் அந்த பிரச்சனை எடுக்கிறார்கள் தான், வேற மதத்தாக்கள் தான் சொல்லி இருக்கணும். இப்ப 3 வகை திருமேனிகள் படியுங்கோ, கலா படியுங்கோ. சிவாம்மா வேற இல்லையோ, விடிய படிச்சது திருப்பி வருகுது. படியுங்கோ, படிச்சு இப்ப படிச்சா உங்களுக்கு உடனே அது வரும் மனதுக்கு. சிவாம்மாவை காணியில படியுங்க. 3 வகை திருமேனிகள். மாணாக்கர் இறைவனுக்கு அவனது உண்மை நிலையில் உருவம் தொழில் பெயர் ஒன்றுமில்லையாயினும் உயிர்களின் பொருட்டு அவன் அடையும் பொது நிலையில் அவை அனைத்தும் அவனுக்கு உள்ளன எனவும் அவையெல்லாம் அருள் காரணமாக அமைந்தனவே அன்றி மாயையினால் ஆகியவை அல்ல எனவும் உணர்ந்தேன். ஆயினும் அவ்வுருவங்கள் காரணத்தால் எவ்வாறு அமையும் என்று அறிகிலேன். அதனை அறிவித்தருளல் வேண்டும். இப்ப மாணாக்கன் என்ன கேட்கிறார்? தலையங்கம் 3 வகை திருமேனி, அதாவது 7வது தலையங்கம். இறைவனுக்கு அவனது உண்மை நிலையில் உருவம் தொழில் பெயர் ஒன்றும் இல்லையாயினும், மாணிக்கவாசகர் படிக்கிறேன், தனக்கோர் உருவம் இல்லான் பெயர் இல்லான் தொழில் இல்லான் அவன் எங்களுக்கு இந்த உருவங்களை தந்து எல்லாம் செய்திருக்கிறான்னு மாணிக்கவாசகர் படித்தது ஒன்று ஞாபகம் வருது, அது ஞாபகம் இல்லை பேட்டு இல்லை. ஓர் உருவமும் இல்லான் அப்படி ஒன்று ஒரு படிச்சிருக்கு. இல்லையா இனிமே தாயுமிலி தந்தையிலி தானறியன்னாய் அதுக்குள்ள வருது அந்த பாட்டு. உயிர்கள் பொருட்டு அவன் அடையும் பொது நிலையில் அவை அனைத்தும் அவனுக்குள்ளன. அவனுக்கு அவன் உண்மை நிலையில அவனுக்கு உருவம் இல்லை, தொழிலும் இல்லை, பெயரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இஞ்ச பொது நிலையாய தடத்த நிலையில் அவனுக்கு எல்லாம் இருக்குது. அவையெல்லாம் அருள் காரணமாக அமைந்தனவே அன்றி திருப்பி சொல்றார், மாயையால் அல்ல. மாயையால் அமைந்த உடம்பு நமக்கு. ஆயினும் அவ்வுருவங்கள் காரணத்தால் எவ்வாறு இந்த உருவங்கள் எல்லாம் 3 வகை திருமேனியும் ஏன் வந்தது, எந்த காரணத்தால் எப்படி வந்தன்னு எனக்கு தெரியாது, அதனையும் சொல்லித்தாங்கொண்டு கேட்கிறார் ஆசிரியர். ஆசிரியர் வடிவம் என்பன யாவும் அருவம் உருவம் உருவம் என்னும் 3 வகையினுள் அடங்கும். அருவம் என்பது காட்சி அளவையால் அறியப்படாது, கருதல் அளவையால் அளவிட்டு அறியப்படுவது. உருவம் காட்சியால் அறியப்படுவது. உருவம் ஒரு கால் காட்சியால் அறியப்பட்டும் ஒரு கால் காட்சியால் அறியப்படாமல் இருப்பது. அதுக்குள்ள அருவம் இருக்குது, உருவம் இருக்குது. அருவம் காட்சியால் அறியப்பட இயலாது. அங்க அளவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுக்குள்ள 3 அளவுகள் இருக்குது: காட்சி, கருதல், உரை அளவை. காட்சியால் அருவத்தை நாங்கள் கண்ணால கண்டாத்தானே ஒரு காட்சி. அருவத்தை கண்ணால காண முடியாது. அப்ப அது காட்சி அளவையால அருவத்தை அறிய முடியாது. அப்ப கருதலால தான் அதை அறியலாம். அதோட அருவம், அங்க அருவத்துக்குள்ள அருவமும் இருக்குது. சிவலிங்கம் உருவமா எங்களுக்கு தெரியும், அங்க அருவமும் இருக்குது. அவற்ற சக்தி அதை நாங்கள் கண்ணால காண முடியாது. அங்க சிவமின் சக்தியும் சேர்ந்ததுதான் அருவம். அப்ப சிவலிங்கத்தை காணுறோம், அவற்ற ஆற்றல் சக்தியை காணுவோம். அப்ப அங்க அருவும் இருக்குது, உருவம் இருக்குது. உருவத்தை காண்றா அதான் ஒரு காலன்னு சொல்ற. ஒரு பக்கத்தால அருவத்தை காண முடியாது, ஒரு பக்கத்தால உருவத்தை காணலாம். அப்ப அங்க காட்சியும் கருதலும் கலந்திருக்குது. இப்ப அடுத்தது உருவப்பொருள்கள், அதாவது ஆகாயம் முதலியன அருவப்பொருள்கள், நீர் நிலம் முதலியன அந்த பஞ்சபூதங்களையும் அருவம் உருவம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. இது இப்ப ஆகாயத்தை நாங்கள் கண்ணால நாங்கள் ஆகாயம் பண்ணி இந்த வெட்ட வெளியத்தான் சொல்ற மொழிய கண்ணால நாங்கள் காணல. ஆனா நீரை நிலத்தை நாங்கள் உருவமா காண்றோம். தீ அது 2ம் கலந்திருக்கு. தீ எப்படி உருவமா பாருங்க, எவ்வளவு நுணுக்கமா எங்களுக்கு சொல்றார். பஞ்சபூதங்களை அருவமும் உருவமும் உருவமும் கலந்ததுதான் பஞ்சபூதம். நீரும் நிலவும் உருவம், ஆகாயம் அருவம்,
அதே நேரம் தீ முதலியன அருவம் காற்று. காட்டும் கண்ணுக்கு புலகாவிடா விடினும் உடம்புக்கு வெண்மையாகவும் மென்மையாகவும் அது காற்றை 2 கிளையும் தான் போடுறாரு. ஏன் புலனாது உருவ முடியாது. காற்றை உருவம் என்று தான் சொல்றாரு. எங்களோட உடம்புல வந்து காற்று படைகள் எங்களுக்கு தெரியுது. எனினும் கண்ணுக்கு புலனாடி அதனை அருவம் என்று அப்ப பாருங்க 2 விதமாயும் காற்றை உருவ முடியாது தானாம். ஆனா அதையும் அருவம். அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ளேயே 3 வகையும் இருக்கு. அருவம், உருவம், அருவுருவம். அப்ப இறைவன் அப்ப அதப்படியும் இறைவன் கொள்ளும் வடிவம் அருவமோ உருவமோ அருவம். ஆ. ஆசிரியர் ம். தமக்கென வடிவம் உடைய பொருள்களே மூவகையுள் யாதேனும் ஒரு வகை வடிவத்தை உடையனவாய் இருக்கும். ம். ம். இறைவன் தன் பொருட்டு யாதொரு வடிவத்தையும் வேண்டாதவன், பிறர் பொருட்டே வடிவத்தை கொள்பவன். ம். ஆதலின் அவன் மூவகை திருமேனிகளையும் உடையவனாவன். ம். ம். மாணாக்கர், ம். இறைவன் மூவகை திருமேனிகளை எவ்வாற்றால் எவற்றின் பொருட்டு கொள்வன்? ம். ஆசிரியர், இறைவன் உலகத்தை நோக்காது தன் இயல்பில் நிற்கும் பொழுது சிவன் என்று சொல்லப்படுவன். ம். இதுவே சொரூப நிலை எனப்படும் அவனது உண்மை நிலை. இந்நிலையில் உள்ள பொருள்தான் இந்நிலையில் உள்ள பொருள்தான் இறைவனை பரமசிவன், சொரூப சிவன், சுத்த சிவன் என்றெல்லாம் கூறுவர். இந்நிலையில் அவனது சக்தியை பராசக்தி என்பர். இந்நிலை யாதொரு வடிவமும் உடையதன்று. இப்ப இறைவன் மூவாய் திருமேனிகளும் எதன் பொருட்டு கொள்வான் என்ற கேள்விக்கு அவர் சொல்றார். இப்ப இறைவன் உலகத்தை நோக்காது தண்ணி அந்த சொரூப நிலையில் நிற்கும் போது அவனை சிவன் என்று, இது அவன் சொரூப நிலை, அதாவது உண்மை நிலை, சிறப்பு நிலை என்றும் அதை சொல்லலாம். இந்த நிலையில் உள்ள போது இறைவனை பரமசிவன், சொரூப சிவன், சுத்த சிவன் என்றெல்லாம் சொல்லிவினம். இந்த நிலையில் அவனோட இருக்கிற அந்த சக்திக்கு பேர் பராசக்தி. அப்ப அந்த பராசக்தி தான் பிறகு எங்களுக்கு விரியுது. திரோதான சக்தியாகவும், அருட்சக்தியாக, கிரியாசக்தியாக, ஞானாசக்தியாக, இச்சாசக்தியாக அவ வருவா. நவதேரு வேதமாயும் வருவாவ. அப்ப அதப்படிங்கோ இந்நிலையில் நின்றும் நீங்கி இறைவன் உலகத்தை நோக்கும் காலத்தில் சக்தி என்று அழைக்கப்படுவன். வானத்தில் உள்ள சூரியன் மண்ணில் வியாபிப்பது தனது ஒளிக்கதிர்களினாலேயா? அதுபோல மிகவும் மேலிடத்திலுள்ளவனாகிய இறைவன் தனக்கு கீழே உள்ள உலகத்தில் வியாபிப்பது அவனது சக்தியினாலேயா? அது பற்றித்தான் இந்நிலையை சக்தி என்றே கூறுகின்றன. என்ன இப்ப இந்த நிலை நீங்கி, எந்த சொரூப நிலையில இருந்து நீங்கி இறைவன் உலகத்தை நோக்கும் காலத்தில், இப்ப தடத்த நிலைக்கு அவர் வரும்போது சக்தி என்று அழைக்கப்படுவான். அப்ப அங்க இறைவன் தான் ஆற்றல் தான் இங்க வந்து நின்று வேலை செய்தங்களுக்கு. இப்ப வானத்தில் உள்ள சூரியன் என்ன செய்து மண்ணில் வியாபிப்பது தனது ஒளிக்க. வானத்துல சூரியனே வந்து இங்க எங்களுக்கு நிலத்துல இருக்குதோ இல்லை, அவன் ஒளி, அவன் அருள், அந்த கதிர், அந்த ஆற்றல் தான் வந்து இந்த உலகத்துல படுகுது. அது போலதான் சூரியன் தந்த இடத்திலேயே இருக்கிறார் அவர் சொரூப நிலையில. அவற்ற சக்தி தான் எங்களுக்கு தடத்த நிலையில வந்து எங்களுக்கு அருள் செய்யுது. அப்ப அது போலவே மிகவும் மேலிடத்தில் உள்ளோளாகிய இறைவன் தனக்கு கீழே உள்ள உலகத்தில் வியாபிப்பது அவனது சக்தியினால. அது பற்றி இந்த நிலையை சக்தி என்றே கூறுவர். நல்லா அழகா சொல்றார். நல்லா விளங்கி கொள்ளுங்க, நல்ல கருத்து ஊன்றி பாருங்க. மாணாக்கன், சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அநேக வகையாய் உள்ளன, அதுபோல இறைவனது சக்தியும் அநேகமோ? ஆசிரியர், அவ்வாறன்று. ஒரு சக்தியே செயலால் பல வகையாகப்படும். ஒரு சக்தியே செயலால் பல வகையாகப்படும். நெருப்புக்கு உள்ள சக்தி ஒன்றே. அது ஒன்றை சுட்டரிக்கும் பொழுது சுடும் சக்தி என்றும், பாகம் பண்ணும் பொழுது பாகம் பண்ணும் சக்தி என்றும், இருளை நீக்கி பொருளை விளக்கும் பொழுது விளக்கும் சக்தி என்றும் சொல்லப்படும். அதுபோலத்தான் இறைவனது ஒரு சக்தியே செயல் பற்றி பல பெயர்களை பெற்று நிற்கும். மாணாக்கன், இப்ப நல்ல கேள்வி கேட்டுக்கிற. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள், சூரியன்ல இருந்து வர அந்த ஒளிக்கதிர்கள் அநேக வகையாய் உள்ளன. ஒரு ஒன்றை வருது, இந்த உலகம் எங்கும் வியாபித்து அந்த கதிர் தான் போய் அடிக்குது. அதுபோல இறைவனது சக்தியும் அநேகமோண்டு கேட்கிறேன். அப்ப அதுக்கு ஆசிரியர் சொல்றார், அவ்வாறான் ஒரு சக்தி தான்
செயலால் பல வகையாய் புலப்படும். நெருப்புக்குள்ள சக்தி ஒன்றுதான். அது என்ன செய்யுது? ஒன்றை சுட்டரிக்குது, அது சுடும் சக்தி. பாகம் பண்ணுது, பாகம் பண்ணு சக்தி. என்ன மரங்கள், தடிகள், குப்பைகள் எல்லாத்தையும் எரிச்சு சுக்குநூறாகுது. அதே நெருப்பு தான் எங்களுக்கு சமைச்சு பாகம் பண்ணி தருது, சமைக்கிறதுக்கு உதவுது. அதே சக்தி தான். பிறகு நீக்கி பொருளை விளக்கும் போது ஒரு ஒரு ஒளியை தருது எங்களுக்கு. இருட்டுக்குள்ள ஒரு விளக்கை கொளுத்து வைக்கவும் அந்த தீ தான். அப்ப அது விளக்கும் சக்தி. அதுபோலத்தான் இறைவனது ஒரு சக்தியே செயல்பற்றி நிறைய வேலைகளை எங்களுக்கு செய்யுது. அதான் நாங்கள் படிக்கிறோம். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி, ஆதிசக்தி, திரோதான சக்தி, திருவருட்சக்தி என்று படிக்கிறோம். அப்ப அப்ப அது விளங்குது எங்களுக்கு. இப்ப அது அடுத்த கேள்விக்கு போவோம். அச்செயல்களும் செயல்களும் அவற்றால் அச்சக்தி பெறும் பெயர்களும் யாவை? ம் வந்துட்டு ஆசிரியர் ம் இறைவனது மேலான நிலையில் பராசக்தி என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு சக்தி ம் அவன் உலகத்தை நோக்க தொடங்குகையில் ஆதிசக்தி என்று பெயர் பெறும். ம் ஏனெனில் உலகத்தை இயக்கும் எல்லா சக்திகளுக்கும் இதுவே முதல் ம். மூலம். அப்ப இறைவன் சொரூப நிலையில் இருந்தது அந்த பராசக்தி. ம். அந்த பராசக்தி தான் இந்த உலகத்தோட வரும்போது ஆதிசக்தி என்று பெயரை பெறுகுது. ஏன்? அதுதான் எல்லா சக்திகளுக்கும் இதுவே முதல். இனி வர சக்திகளுக்கெல்லாம் இதுதான் முதல் மூலம். இந்த சக்தி உயிர்களுக்கு இறைவனை காட்டாமல் உலகத்தை, இந்த ஆசி சக்தியைத்தான் திரோதான சக்தி என்று சொல்றது. உலகத்தையே காட்டி அவைகளை பிறப்பிறப்பில் அகப்பட்டு உழலச் செய்வதால் இதுக்கு பெயர் திரோதான சக்தி என்றும் பெயர் கொள்ளப்படும். திரோதானம் என்றா என்ன? மறைப்பது, எங்களுக்கு தெரியும். இறைவன் உலகத்தை இயக்குவதற்கு அவனது பேராற்றல் ஒரு சிறிதே போதுமாகதுகளின் பராசக்தியின் ஒரு சிறு கூறு தான் ஆதிசக்தி அல்லது திரோதான சக்தியாய் நிற்கும். அப்ப நாங்கள் ஆதிசக்தி என்ன, திரோதான சக்தி என்னன்னு அப்ப ஆதிசக்தி என்று கூட சொல்லுறேன். அந்த திரோதான சக்தி தான் எங்களுக்கு மறைப்பேற்றலை தரும் என்று கதைப்பினம். அப்ப இதனை பராசக்தியின் 1000ல் ஒரு கூறு ஆதி. அப்ப பராசக்தியில இருந்து வந்த 1000ல் ஒரு கூறு தான் இந்த திரோதான சக்தி, ஆதிசக்தி. ஆதிசக்தி. ஆனா கூட திரோதான சக்தி என்றுதான் அதை கதைக்கிறாங்க. இனி உலகத்தை உய்விக்க விரும்பிய இறைவன் அவ்விருப்பத்தால் முதலில் அதனை உய்விக்கும் ஆற்றலை அறிந்த வண்ணமே பல செயல்களையும் செய்வன். ஆகவே அவனது சக்தி ஒன்றே விளையும் ஆற்றல், அறியும் ஆற்றல், செய்யும் ஆற்றல் என வேறு வேறு வகையாய் புலப்படும். உபஞ்ச செய்யும் ஆற்றல் என்றா கிரியா சக்தி, அறியும் ஆற்றல் என்றா ஞானாசக்தி, விளையும் ஆற்றல் என்றா இந்த இச்சா சக்தி என்று வேறு. அப்ப அவற்றை என்ன பாருங்கோ, இனி உலகத்தை உவ்விக்க விரும்பிய இறைவன் அவ்விருப்பத்தால் முதலில் அதனை உவ்விக்கும் ஆற்றை அறிந்த வண்ணமே பல செயல்களை. ஆகவே அவனது சக்தி ஒன்றே விளையும் ஆற்றலும், அறியும் ஆற்றலும், செய்யும் ஆற்றலும் என வேறு 3 வகையாக பிரிக்கப்பட்ட அவை. இந்த விளையும் ஆற்றல் தான் இச்சாசக்தி, அறியும் ஆற்றல் தான் ஞானாசக்தி, செய்யும் ஆற்றல் தான் இந்த கிரியாசக்தி என பெயர் வரும். எனவே சக்திகள் எண்ணற்றனவாக சொல்லப்படினும் பராசக்தி, ஆதிசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்னும் 5 சக்திகளே முதல். இப்ப பராசக்தியில இருந்தான் இந்த ஆதிசக்தி வந்தன்னு சொல்றார். ஆதிசக்தி என்றா திரோதான சக்தி என்று சொல்றார். அப்ப இந்த பஞ்ச சக்திகள் என்று சொன்னா நாங்கள் பராசக்தி, ஆதிசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லுவோம். அப்ப இந்த பராசக்தி பக்கத்துல ஆதிசக்திக்கு பதிலாக திரோதான சக்தியும் வரும். அப்ப இன்னும் 5 சக்திகள், இந்த பஞ்ச சக்திகள்லாம் எங்களுக்கு முதன்மை. அங்க அந்த அவற்றோட நிக்கிற பராசக்தியையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்ப ஒன்றதாய் இச்சா ஞானா கிரியையன் ஒரு 3ஆகி என்றொரு 3ஆகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்கருள் நேசமாகும் நன்றெல்லாம் ஞானா சக்தியால் நயந்தறிவன்னாதன் அன்று அருட்கிரியதென்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம் என்று சிவஞான சித்தியாரில் 63வது முதலாம் சூத்திரத்தில் 63வது பாட்டில் இதை போட்டிருக்கிறாராம். நாங்கள் அங்கேயும் அதை வடிவா படித்த நாங்கள் நவதரு வேதம் உண்டு. நவதரு வேதத்தில் இப்படி அவ 9 சக்திகள் அவாறாண்டு படித்த நாங்கள். இறைவன் படியுங்கோ. இறைவன் மாயை நின்றும் பிறர் உடம்பை படைத்து கொடுக்க அவற்றை
தான் பெறுபவன் அல்லன். அவற்றை தான் பெறுபவன் அல்ல. தானே தனது இச்சையின் வண்ணம் தனது சக்தியால் பல வகை திருமேனிகளை கொள்வன் ம், என்று முன்பு கூறினோம் அன்றோ. ம், அங்கனம் கொள்ளுங்கால் ஆதிசக்தி முதலிய சக்திகளாலே தான் திருமேனிகளை கொள்வன் என்க. ம். இறைவன் வந்து மாயையில இருந்து எங்களுக்கு உடம்ப தர்றான். ஆனா தான் அங்க இருந்து பெறமாட்டான். தானே தனது இச்சையின் வண்ணம் தனது சக்தியால், ஏன் அவன் இச்சப்பட்டவன்? எங்களுக்காக, உயிர்களுக்காக அவன் இச்சப்படுறான், தனக்காக இல்லை, தன் பொருட்டு அல்ல. பிறர் பொருட்டு அவன் இச்சைப்பட்டு தண்ட சக்தியால பல வகை திருமேனிகளை கொண்டு என்று கூறினோம். அங்கனம் கொள்ளுங்கால் ஆதிசக்தி முதலிய சக்திகளாலே தன் திருமேனியை கொள்வான் என்க. அப்ப அவருக்கு இப்ப ஒவ்வொரு முகூர்த்தங்களும் வரப்போகுது. நாதம், விந்து, சிவம், சக்தி என்ற அருவத்திருமேனி வரப்போகுது. அங்க அந்த அருவத்திருமேனி அவன் வந்து மாயையால் வந்ததில்லை, தான் எங்களுக்காக அருள் புரியறதுக்காண்டி அவன் இச்சை கொண்டதற்காக தண்ட சக்தியால தான் அந்த திருமேனியை கொடு. அவதான் இவருக்கு திருமேனிகளை கொடுப்பான். அப்ப கொள்வேன் மாணாக்க அத்திருமேனிகள் அத்திருமேனிகள் மூவகையாய் எங்கனம் அமைகின்றன. ஆசிரியர் உலகத்தை நோக்க தொடங்கிய நிலையில் தடத்த சிவன் என்று பெயர் பெற்ற இறைவன் அதனை செயற்படுத்துதலை கருத தொடங்கும் நிலையில் சக்தி என பெயர் பெற்று நின்று முதலில் அறிவாற்றலாகிய ஞான சக்தி மாத்திரத்தால் உலகத்தை பொதுவாக நோக்குவான். அந்நிலையில் அவன் நாதம் சிவதத்துவம் தோன்றத சொல்லினான். எல்லாரும் தயவு செய்து வடிவா கவனிங்க. எப்படி சிவதத்துவம் தோன்றுது என்றதான் சொல்றார். ஓகே. முதலில் வாசிக்கிறோம். உலகத்தை நோக்க தொடங்கிய நிலையில் தடத்த சிவன் என்று பெயர் பெற்ற இறைவன் அதனை செயற்படுத்துதலை கருத தொடங்கும் நிலையில் சக்தி என பெயர் பெற்று நின்று முதலில் அறிவாற்றலாகிய ஞான சக்தி மாத்திரத்தால் உலகத்தை பொதுவாக நோக்குவான். அந்நிலையில் அவன் நாதம் என்று அழைக்கப்படுவான். அதன் பின் செயலாற்றுகிற கிரியா சக்தியால் அதன் செயற்பாடுகளை எல்லாம் பொதுவாக கருதுவான். அந்நிலையில் விந்து என்று அழைக்கப்படுவான். சிவன், சக்தி, நாதம், விந்து என்னும் இந்நான்கு நிலையிலும் இறைவன் அளவுபட்டு நிற்கும் நிலை அருவமே ஆதலின் இவைகளே அருவத்திருமேனிகளா. இவைகளில் சக்தி, விந்து என்னும் இரண்டும் உண்மையில் சக்தியின் பகுதிகளே. அவதான் சக்தி தான் விந்தாகவும் சக்தியாகவும் நிற்கிறா. அங்க இப்படிய படிச்ச நாங்கள் என்ன அந்த அதாவது நாதமும் பிந்துவும் அந்த ரெண்டும் சேர்ந்துதான் அங்க என்ன நாதமண்டும் விந்து அண்டும் சிவமண்டும் சக்தி அண்டும் 4 வகை திருமேனிகள், அதாவது அருவ திருமேனிகளை கொள்ளுது. அதான் இந்த பந்தியில வந்திருக்குது. இப்ப பொதுவாக நோக்கியும் பொதுவாக கருதியும் நின்ற இறைவன் ஞான சக்தியால் சிறப்பாக நோக்குதலாலும் கிரியா சக்தியால் சிறப்பாக கருதுதலும் ஒருங்கே செய்து நிற்பன். அந்நிலையில் அவன் சதாசிவன் என்று அழைக்கப்படும். நீங்க சதாசிவன் 3வது தத்துவத்தில அங்க அவர் அருவ திருமேனி கொள்ள போறார், சதாசிவ வடிவம் கொள்ள போறார். அப்ப அங்க அவர் என்ன சொல்லுங்க, பொதுவாக நோக்கியும் பொதுவாக கருதியும் நின்ற இறைவன் தண்ட ஞானாசக்தியாலேயே, முதல் ஞானாசக்தியால தான் நாதத்தையும் விந்தையும் தோற்றுவித்தவர். இப்ப ஞானாசக்தியால் சிறப்பாக அங்க நோக்குதலும் கிரியாசக்தியால் ரெண்டும் சிறப்பு தான். ரெண்டும் நோக்கியும் கருதியும் வரைக்குள்ள அங்க ரெண்டும் சம அளவில் கலந்து, அதாவது சதாசிவன், அதாவது அருவ திருமேனியாக வர்றார் இப்ப என்று அழைக்கப்படுவன். அப்பொழுது அவனது சக்தி மனோன்மணி சதாசிவனுக்குரிய பெண் தெய்வம். இப்ப திருமாலுக்கு லக்ஷ்மி, பிரம்மாவுக்கு சரஸ்வதி மாதிரி இந்த சதாசிவனுக்கு எப்பவும் நாங்கள் அவற்றை துணையார் என்று சொன்னால் மனோன்மணி என்று தான் சொல்லுவோம். அதான் மனோன்மணி அம்மையார் என்று கும்பிடுறது எல்லாரும் சொல்லப்படுவாள். அங்கதான் அதுதான் சிவலிங்க திருமேனி, அதாவது சதாசிவன்.
அங்கே சிவலிங்க திருமேனியில் அருவம் இருக்குது, உருவம் இருக்குது. அப்போ அவருக்குரிய அந்த பெண் தெய்வம் மனோன்மணி நிலையில் செயலிற் புகுன் நிலையே அல்லது செயலாற்றும் நிலை என்று. அதனால் இது முன்பு பொதுவாய் நின்ற அருவமும் ஆகாமல் பின்பு சிறப்பாய் வரும் உருவமும் ஆகாமல் அருவுருவத் திருமேனியாய் அமையும் இவ்வடிவமே ஒளிப்பிளம்பான சிவலிங்க திருமேனி. இனி அடுத்தது சிறப்பாக நோக்கியும் சிறப்பாக கருதியும் நின்ற சதா இறைவன் சதாசிவத்தின் பெண்ணுருவம் மனோன்மணி. மனோன்மணி ரெண்டு பதந்தளி. சிறப்பாக நோக்கியும் சிறப்பாக நோக்கியும் சிறப்பாக கருதியும் நின்ற இறைவன் நோக்குதல் சிறிதாக கருதுதல் பெரிதாக நின்று எல்லாவற்றையும் கருதிய வண்ணமே செய்வன். இந்நிலையில் அவன் ஈசுரன் அல்லது மகேசுரன் என்று அழைக்கப்படுவான். இங்க இப்ப நோக்குதல் சிறிதா வந்துட்டுது. என்னன்னு சொன்னா அங்க கிரியாசக்தி குறைஞ்சு கருதுதல் பெரியா வந்துட்டுது. என்ன ஞானசக்தி வந்து வெரேக்குள்ள அங்க மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். ஈஸ்வரன் அல்லது என்று மகேஸ்வரன். அது நாங்கள் பல வழியில இது படிச்சிருக்கிறோம். அவனது சக்தியும் ஈஸ்வரி அல்லது மகேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார். அங்க மகேஸ்வரனுக்குரிய தெய்வம் மகேஸ்வரி. இறைவன் கொள்ளுகின்ற உருவத் திருமேனிகள் யாவும் இம்மகேசுர நிலையில் வேறுபாடுகளே ஆகும். ஏகபாதர், அர்த்தநாரீஸ்வரர், உமா சகாயர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராசர் முதலாக மாகேசுர முதலாக இன்னும் தொடருது. 25 வரை வேணும். ஏகபாதர் 1, அர்த்தநாரீஸ்வரர் 2, உமாசகாயர் 3, சோமாஸ்கந்தர் 4, சந்திரசேகர் 5, நடராசர் 6 தான் தந்திருக்கிறேன். 19 அங்க நான் அனுப்பி இருக்கிறேன் உங்களுக்கு. மகேஸ்வர மூர்த்தங்கள் 25. அந்த 25ஐயும் வாய்ச்சி காட்டுங்க. யார் எடுத்து வச்சுக்கிறீங்க? ராணியக்கா இப்ப சொன்னமாய் கிடந்துச்சு. நான் தான் சொன்னேன். வாசிங்க 25 மூர்த்தங்களை. 25 மூர்த்தங்கள். அதை கிளிக் பண்ண மகேஸ்வர மூர்த்தங்கள் வரும். அதை கிளிக் பண்ணினா தான் 25 வரும். நளினாக்கா நான் அங்க அந்த விக்கிபீடியாவில போட்டிருக்கிறேன் பாருங்க. 2ஆவதா போட்டிருக்கேன். அது வந்திருக்கு. ஓ ஏன்னா தெரியும். ஒரு தரமுக்கு நீ பார்க்க மாட்டீங்களு. இப்ப விக்கிபீடியாவில பாருங்க. எங்க இதுக்கு பார்க்கலாமா? ஏன் பார்க்கல? இருக்கிறோம். அது வரும். சோமஸ்கந்தர், நடராசர், ரிஷபாருடர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர், பிச்சாடனர், காமசம்ஹாரர், காலசம்ஹாரர், கலந்தராகரர், திரிபுராந்தகர், கஜசம்ஹாரர், வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, கிராதகர், கங்காளர், சக்ரதானர், கஜமுக அனுகிரகமூர்த்தி, சண்டேஸ்வர அனுகிரகர், ஏகாம்பாதமூர்த்தி, லிங்கோத்பவர், சகாசனர், உமா மகேஸ்வரர், அரியத்த மூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், நீலகண்டர். இதுதான் இந்த 25. நான் உங்களுக்கு சொன்னேன் என்னண்டா, இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதை கிளிக் பண்ணினா தான் வெறும் இது ஒரு தரம் பார்க்க மாட்டீங்களன்றதுக்காண்டி தான் இப்ப சொல்றேன்னு சொன்னேன். நீங்க சாப்பிட்டது எல்லாமே நான் தெரியும். நான் அதை சொல்லல. இப்ப நீங்கள் கிளிக் பண்ணி அதை பாருங்க. நான் இல்ல பார்க்கலையான்னு தெரியுமென்றதுக்கு தான் சொன்னேன். இப்ப ராணியக்கா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பார்க்க தெரியுமென்றதை எனக்கு அறிய வேணும். இப்ப மகேஸ்வர முத்தங்கள் 25 சொல்லுங்க. கலா சொல்லுங்க. எந்த போன் சார்ஜ் இல்ல. இப்ப சேருமானின் 25 உருவங்கள். ஆனா அந்த மகேஸ்வர மூத்தங்கள் விக்கிபீடியா அனுப்பி இருக்கிறாரோ. நான் இப்ப சைவத்திலையும் போட்டிருக்கிறேன், காலையிலையும் போட்டிருக்கிறேன். அப்ப நாளினா மகேஸ்வர மூர்த்தங்களும் அதை கிளிக் பண்ணுங்க. அதான் அந்த விக்கிபீடியாவில போட்டதே ஒருக்கா கிளிக் பண்ணுங்க ராணியக்கா. ஏன்னா தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றதான் இப்ப கிளிக் பண்ண வகைப்பாடு இருக்குது. மகேஸ்வர மூர்த்தங்கள் இந்த பட்டியல் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. நான் எடுத்துட்டேன். சொல்லுங்க. சோமாஸ்கந்தர், நடராஜர்,
ரூடர், ம் கல்யாணர், ம் சந்திரசேகரர், ம் பிச்சாடனர், ம் காம சம்ஹாரர், ம் கால சம்ஹாரர், ம் தலந்தராகரர், ம் திரிபுரந்தகர், ம் கஜ சம்ஹாரர், ம் வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, ம் கிரிதாகரர், கங்காளர், ம் இது முந்தியும் போட்டேன் நான். சக்கரதார். நீங்க ஒரு தரம் எடுத்து வைக்க மாட்டீங்களே, நான் தெரியும். இல்ல, நான் சக்கரதான எழுத்த எழுத போறேன். என்ன எழுத்த எழுத என்ன கஜமுக அனுக்கிரமூர்த்தி, சண்டேஸ்வர அனுக்கிரர், ஏகபாதமூர்த்தி, லிங்கோத்பவர், சுகாசனர், ம் உமாமேஸ்வரர், அரியர்த்தனமூர்த்தி, அர்த்தராஜீஸ்வரர், ம் நீல இதுகள் தான் இந்த இந்த 25 மூர்த்தங்கள். இது இப்போ கலாக்கு ஃபோன் சரியில்லையன்றா இதுகளை எடுத்து எழுதி வச்சிருங்க தயவு செய்து. இது எங்களுக்கு வேணும். நான்கு என்ற கொப்பியில் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே. அப்போ இப்போ என்ன சொல்றார்? இந்த மகேஸ்வர நிலையின் வேறுபாடுகளே ஏகபாதர் அத்திராசுரமாகிய 25 எனப்படுகின்றன. மற்றும் அடியார்களுக்கு ஆங்காங்கு தோன்றிய அருளிய வடிவங்களும் பல. அடியார்களுக்கு, இந்த சிவன் அடியார்கள், இந்த நாயன்மார்களுக்கு அவர் வந்து வந்து சோமாஸ்கந்த மூர்த்தமாக முத்தி எல்லாம் கொடுத்து அந்த அதுகளையும் சொல்றார். இப்போ அதையும் வாசிங்கோகலா. தேவர்கள் பொருள் தேவர்கள் பொருட்டும் ஏனைய உலகத்தார் பொருட்டும் திரிபுரத்தை எரித்தது முதலியனவும், சனகாதி முனிவர்களுக்கு தட்சணாமூர்த்தியாயிருந்து ஞானத்தை அருளிய முதலியனவும் எல்லாம் இம்மகேசுர மூர்த்தமாதல் அறிந்து கொள்ளும். அங்க கோபத்தோட வந்த உருத்துற வடிவங்கள் எல்லாம் இதுக்கு இருக்குது. அதுகள் எல்லாம் இந்த 25க்குள்ள ஆனாம் அடங்குமென்று சொல்றார். ஓகே. இவ்வுருவத் திருமேனி இவ்வுருவத் திருமேனி போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என 3 வகைப்படும். ஆ போக வடிவம் உலக இன்பத்தை தருதற் பொருட்டு மனக்கோலம் கொள்ளுதல் போன்றவை. யோக வடிவம் ஞானத்தை தருதற் பொருட்டு குருமூர்த்தியாய் எழுந்தழி இருத்தல் போன்றவை. வேக வடிவம் உலகத்தார்க்கு உண்டாக்கும் துன்பத்தை போக்குதல் இப்ப உருவ போர்க்கோலம் கொள்ளுதல் வடிவம் போன்றவை. தான் இவ்வுருவத் திருமேனி தான் 3 வடிவமும் கொள்ளுது. அப்ப நான் அப்போத சொன்னேன், நான் தானே போ வடிவம், ஜோ வடிவம், வே வடிவத்தை நான் வடிவ அப்புறம் வாய்ச்சி போட்டு சொல்றேன். அப்ப நாங்க சும்மா எழுதினாங்களே ஒழிய எங்க வருமன்றதை அங்க எழுதே இல்லை. அப்ப எனக்கு அப்ப அந்த நேரம் அந்த கிளியர் இல்லாததுல நான் அதை விட்டேன். நான் எதுக்குள்ள வருதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப இவ்வுருவத் திருமேனியில தானுங்க இந்த நாதம், பிந்து, சிவம், சக்தியில சாரி கீழே கீழே பிரமாள் கீழே கீழே அதிகார சிவனை வர்றது பிரமா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன். அதுக்குள்ளதான் அவர் போக வடிவமாயும் யோக வடிவமாயும் வேக வடிவமாயும் வார. அப்ப போக வடிவம் என்னது எங்களுக்கு வருதா? இந்த உலக இன்பத்தை தருதற் பொருட்டு எங்களுக்கு உலக இன்பத்துக்காக அவர் போக வடிவமாக உமையம்மியரோடு காட்சி தருவார். கல்யாண வேஷத்திலையும் கோயில்களில் வேற வேற உருவங்கள்ல வேற 2 பேரையும் வெளிப்படுத்தி எங்களுக்கு காட்சி தர்றவன். அது போக வடிவம் உலக இன்பம். மனக்குளங்கொள்ளுதல் போன்றவை. ஜோக வடிவம் என்ன? ஞானத்தை தருதற் பொருட்டு குருமூர்த்தி எழுந்தார். அதுதான் அங்க தட்சணாமூர்த்தி வடிவம். வேக வடிவம் தானே உலகத்தாருக்கு உண்டாகும் துன்பத்தை போக்க போர்க்குளம் கொள்ளுதல். அங்க திரிபுராசுரர், காலபைரவர், தக்கனவியலை போன்றவைகளுக்கு அவர் வேக வடிவத்தில தான் போனவர். அதாவது இந்த கோபமே இருக்கும். அந்த வேக வடிவத்துக்கு கோபம் அண்டு நீங்கள் வச்சிங்களாண்டாலே காணும். கோபம் கொள்றதால தான் அந்த இது கொள்றது. விவாதங்களுக்கு விளங்கிடுது. இனி மாணாக்கன் கமலம் அம்மா வடியுங்கோ. அமுத கலா களைச்சு போச்சு. இறைவன் ஞான சக்தி மாத்திரத்தால் நோக்கு நிலையில் நாதமாயும், கிரியா சக்தி மாத்திரத்தால் கருதின் நிலையில் விருதுவாயும், இரு சக்திகளால் நோக்கியும் கருதியும் நிற்கும் நிலையில் சதாசிவனாயும், ஞான சக்தி குறைய கிரியா சக்தி மீர்ந்து நோக்குதல் சிறியதாக கருதுதல் பெரிதாக நிற்கும் நிலையில் மகேஸ்வரனாகவும் நிற்பன். கிரியா சக்தி குறைய ஞான சக்தி மீந்து நிற்கும் நிலையில் மாணாக்கன்ற கேள்விக்குள்ளேயே விஷயங்களை வச்சு தான் கேள்வி. இப்ப பாருங்கோ, இங்க சொல்றார் இறைவன் ஞானாசக்தி மாத்திரத்தால் நோக்கு. ஞானாசக்தி அங்க அங்க அறிவு என்றா நோக்குறது. அது நாதமாயும் கிரியாசக்தி மாத்திரத்தால் கருதுறது. கிரியாசக்தி அங்க அந்த செயலுக்கு உரியது கருதுறது என்று சொல்லி கதைக்க வேணுமா. அந்த நிலையில் விந்துவாயும். அப்ப அங்க ஞானாசக்தி ஞாதம் முழுக்க முழுக்க ஞானாசக்தி. கிரியாசக்தியை அவர் கருதும் போது அங்க முழுக்க 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 கிரியாசக்தி. அப்ப இரு சக்திகளாலும் நோக்கியும் எப்படி ஞானசக்தியால நோக்கியும் கருதி நிக்கையில் அங்க சதாசிவன். ஏன்னா அங்க ரெண்டும் வந்துடுது. ஞானமும்
கிரியையும் வந்துட்டுது. ஞானமும் வந்து கிரியையும் வந்து அதே நேரம் ஞானாசக்தி குறைய ஈஸ்வரத்துக்கு கிரியாசக்தி மிகுந்து நோக்குதல் சிறிதாக கருதல் பெரிதாக நிற்கும் நிலையில் மகேஸ்வரனாயும் கிரியாசக்தி குறிஞ்சு ஞானாசக்தி கூடி நிற்க அங்கே சுத்த வித்தையிலையும் வந்து நிற்கிறார் என்று சொல்றார். அப்போ இதை நாங்கள் நான் இதுகளெல்லாம் எழுதி உங்களுக்கு வடிவை அனுப்புகிறேன். நீங்கள் இதுகளை நாங்க முதல்ல எழுதி வச்சுக்கிறோம். முந்தையும் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த கருதுதல் நோக்குதல் என்று இல்லாமல் சும்மா படிச்சிருக்கிறோம். சும்மா அப்ப படிச்சு இந்த கருதுதல் நோக்குதல் என்ற அறிவு ஞானசக்தி கருதுதல் என்ற ஞானசக்தி கூடவும் இச்சாசக்தி குறையவும் என்ற மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். உண்டு. அங்கன நிக்கு நிலையில் இறைவன் வித்தியேஸ்வரன் அங்கன நிக்கு நிலையில் வித்தியேஸ்வரன் எனப்படும் அந்நிலையும் உருவத்திருமேனியாம் என்று ஆசிரியர் சொல்றார். அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டுட்டு அந்த நிலையில இறைவன் வித்தியேஸ்வரன் எனப்படுவான். அதான் அந்த சுத்த வித்தைக்கு சொல்றார் கடைசிக்கு. அங்க எல்லாத்தையுமே சொல்லி போட்டு எனின் கிரியாசக்தி குறைய ஞானசக்தி மீந்து நிற்கும் நிலையும் இல்லையோ என்று அந்த கேள்விக்கு தான் ஆசிரியர் உண்டு. அங்கன நிற்கும் நிலையில் இறைவன் வித்தியேஸ்வரன் எனப்படுவன் அந்நிலையும் உருவத்திருமேனியாம். அதுவும் அங்க ஈஸ்வரமும் சுத்த வித்தையும் தானே எங்களுக்கு உருவத்திருமேனியை தருகுது. பிரமா விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன். அடுத்த கல்வியம் படிங்கம்மா. இறைவன் ஆசிரியர் உண்டு அங்கனம் நிற்கும் நிலையில் இறைவன் வித்தியேஸ்வரன் எனப்படுவன் அந்நிலையும் உருவத்திருமேனியாம். மாணாகன் இறைவன் மகேஸ்வரனாய் இருந்தே உயிர்களுக்கு போகம் யோகம் வினை நீக்கம் ஆகிய எல்லாவற்றையும் செய்வன் என்றமையில் அதன் பின்னரும் வித்தியேஸ்வரன் என்று செய்வது யார்? கேள்வி கேட்கிறார். இப்ப வித்தியேஸ்வரன் 5ஆவதா கொண்டு போட்டுட்டாரல்லோ. அப்ப அவர் இருக்கிறார் இறைவன் மகேஸ்வரனா இருந்த உயிர்களுக்கு போகம் யோகம் எல்லாம் செய்கிறார். அப்படி என்று சொன்ன வினைக்கிறேன் ஏன் வித்தியேஸ்வரர் என்று அவர் என்ன செய்ய போறார் எங்களுக்கு வந்து என்று கேட்கிறார். அதுக்கு தான் ஆசிரியர் மறுமொழி சொல்ல போறார். இறைவன் இவர்களுக்கு போகம் முதலியவற்றை தானேயும் செய்வன் பிறரை கொண்டும் செய்விப்பன் அவற்றுள் தானே செய்யுங்கால் மகேஸ்வரனாய் நின்று செய்வன் பிறரை கொண்டு செய்விக்குங்கால் அவைகளை அவ்வாற்றால் நோக்குதல் பெரிதாக கருதுதல் சிறியதாய் நிகழ வித்தியேஸ்வரன் நிலையில் நின்று செய்விப்பன். அதனால் அந்நிலை மேற்கூறியவற்றால் பொதுப்பளவொன்றாயினும் சிறப்பினால் பலவாய் நிற்கும். அவ்வினைகளில் எல்லாம் அவனது சக்தியும் பல நிலைகளில் பல பெயர் பெற்று நிற்பள். நல்ல ஒரு மரமொழி ஐயா சொல்றார். இறைவன் உயிர்கட்கு போகம் முதலியவற்றை தானேயும் செய்வன் பிறரை கொண்டும் செய்விப்பனா. அப்ப அவற்றுல தானே செய்யுங்க மகேஸ்வரனாய் நின்று 25 மூர்த்தங்கள்ல செய்கிறார். பிறரை கொண்டு செய்விக்கும் போதுதான் அவைகளை அறிவாற்றல் அவ்வாற்றல் நோக்குதல் பெரிதாக கருதல் சிறியதாய் நிகழ வித்தியேஸ்வரன் என்னின் நிலையில் நின்று செய்விப்பன். அதனால் அந்நிலை மேற்கூறியவற்றால் பொதுப்பட ஒன்றாயினும். அப்ப அங்க சுத்த வித்தையில வித்தியேஸ்வரனா கொண்டு செய்விக்கிறது மற்றவையை கொண்டு. அதான் அங்க இப்ப விளங்குது உங்களுக்கு ஏன் மகேஸ்வர தத்துவத்திலே அவர் மகேஸ்வரத்தில் அவர் 25 மூர்த்தங்களை எடுக்கிறார்ன்றது விளங்குதோ. அவர் தானா வந்து 25 மூர்த்தங்களை செய்கிறார். அங்க வித்தியேஸ்வரன் நின்று செய்கிறது வேறு ஆக்களை கொண்டு அங்க தனி இல்ல எல்லாமே வந்தது அவர் தான். அந்த 25 மூர்த்தங்களா வந்தது. இந்த வித்தியேஸ்வரன் சுத்த வித்தையில எங்கள்ட காலத்துல இருக்கிற கால தத்துவம் அந்த வித்தியா தத்துவத்துல இருக்குதல்லோ. காலம் நியதி கலை வித்தை என்று ஒன்று இருக்குதல்லோ. அந்த வித்தை என்ற எங்களுக்கு செய்யல அந்த வித்தையை எங்கட அறிவை ஞானாசக்தியை எழுப்புவதற்கு இந்த சுத்த வித்தையில இருக்கிற வித்தியேஸ்வரன் தான் அந்த வித்தியா அந்த ஞானாசக்தியை எழுப்பி அந்த ஞானாசக்தி அவர் வித்தியேஸ்வரன் தான் எங்களுக்கு வந்து ஞானாசக்தியை வித்தியா தத்துவத்தில் இருக்கிறத எழுப்புவார். இந்த 20 மூர்த்தங்களாக அவர் வந்து தானா எல்லாத்தையும் செய்வார். இந்த சுத்த வித்தையில விளங்குது உங்களுக்கு 5 தத்துவம் இருக்குல்லோ. நாதம் பிந்து சதாக்கியம் ஈஸ்வரன் சுத்த வித்தை. அந்த இதுல என்ன கதை நடக்குது? இப்ப உருவத்திருமேனில நிப்பினம் மகேஸ்வரனும் சுத்த வித்தையும் தான் உருவத்திருமேனில நிக்கிறன்னு சொல்றார். அந்த உருவத்திருமேனியில பிரம்மா விஷ்ணு
உருத்திரன் மகேஸ்வரன் ரெண்டு வரினமല്ലോ அப்ப அவியல் உருவ அங்க ஓ என்ன ஓ ஓ உருவத்தி அங்க வரும்போது அங்க மகேஸ்வரன் உருத்திரன் அங்க வரும்போது அங்க அந்த மகேஸ்வரம் என்ற அந்த தத்துவத்தில 25 திருமேனியை அவர் வாரார் 25 மகேஸ்வர மூர்த்தங்களை அவர் வாரார் ஆனா கடைசி சுத்த வித்தைக்குத்தான் இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு விளங்க இல்லையா ராணி அக்கா கடைசி வித்தியேஸ்வரரா யார் நிக்கின என்றுதான் அவர் கேள்வி. இல்ல அவர் இல்ல இங்க அதார பாருங்க அது இங்க பாருங்க யார இங்க யார பாருங்க சொல்றது பாருங்க அதான் வித்தியேஸ்வரன் இறைவன் ஞானாசக்தி மாத்திரத்தால் நோக்கு நிலையில் நாதமாயும் கிரியாசக்தி மாத்திரத்தால் கருதின் நிலையில் விந்துவாயும் இரு சக்திகளாய் நோக்கியும் கருதியின் நிக்கையில் சதாசிவனாயும் ஞானாசக்திக்குரிய கிரியாசக்தி மிக்கு நோக்குங்கள் அங்கனிக்கிறார் ஞானாசக்திக்குரிய கிரியாசக்தி நோக்குங்கள் மகேஸ்வர ஈஸ்வரம். தத்துவத்துல மகேஸ்வர ரணியக்காக அது விளங்காதபடியா மற்றது விளங்காது நளினாக்காக அது விளங்கிட்டது ஞானாசக்தி குறைய கிரியாசக்தி மிகுந்து நிக்கிறது அங்க மகேஸ்வர தத்துவத்துல நோக்குகள் சிறிதாக்கறுதல் பெரிதானிக்கு நிலையில் மகேஸ்வரனாய் நிப்பனண்டு மாணாக்கன் விளங்கிட்டு விளம் விளங்கிட்டு அவர் கேட்கிறார் கடைசி கேள்வி அப்ப கிரியாசக்திக்குரிய ஞானாசக்தி மீந்து இருக்கு நிலை இல்லையோ என்றதான் ஆசிரியர் சொல்றார் இருக்குது அந்த கேள்வி அங்கணன் நிக்கும் நிலையில் இறைவன் வித்தியேஸ்வரன் எனப்படுவான் சுத்த வித்தையில அங்க வித்தவித்தையில அந்நிலையும் உருவத்திருமேனிதான் அதுவும் உருவத்திருமேனிதான் அப்ப அவன் திருப்பி மாணவன் கேட்கிறான் இறைவன் மகேஸ்வரனாயிருந்து உயிரற்கு போகம் ஜோகம் வினை நீக்கம் எல்லாவற்றையும் எங்க மகேஸ்வரர் 25 மகேஸ்வர மூர்த்தங்களை என்று ஈஸ்வர தத்துவத்துல நின்று எல்லாத்தையும் செய்தால் பிறகு ஏன் வித்தியேஸ்வரன் என்ன செய்ய போறார் என்று கேட்கிறார் வித்தியேஸ்வரன் பிறகு என்னத்துக்கு சுத்த வித்தையில என்று கேட்கத்தான் அதுக்குத்தான் இப்ப ஆசிரியர் மலிபர் சொல்றார் இறைவன் உயிர்களுக்கு போக முதலியவற்றை தானேயும் செய்வான் பிறரை கொண்டும் செய்விப்பான் அவற்றுள் தானே செய்வது மகேஸ்வரம் நின்று செய்கிறான் பிறரை கொண்டு செய்விக்குங்கால் அவைகளை அவ்வாற்றல் நோக்குதல் விருதா கருதல் சிறுதாயினிகளை வித்தியேஸ்வரன் என்னில் என்று விளங்கினது அங்க வித்தியேஸ்வரனை நிற்பதும் சிவபெருமான் தான் செய்யறதுதான் அந்த 25 பிறரை கொண்டு செய்விக்கிறது ஆனா 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 சுத்த வித்தையில சுத்த தத்துவத்துல வித்தியேஸ்வரனை நிக்கிறதும் அவன் தான் அங்க பாருங்கோ அங்க வடிவ கவனிங்கோ வித்தியேஸ்வரன் என்ன நிலையில் நின்று செய்விப்பான் அங்க வித்தியேஸ்வரன் என்ற பெயர்ல நின்று செய்விக்கிறவன் அதுவும் சிவபெருமான் தான் ஆனா வேறு ஆக்களை கொண்டு அதிகாரம் கொடுத்து செய்விக்கிறார் அதிகாரம் ஆனா இதுல வார அதிகாரமான செய்விக்கிற எல்லாரும் சிவன்ற அம்சங்கள் ஆன்ம தத்துவத்துலதான் ஆன்மாக்கள் இஞ்ச இது நல்ல நல்ல ஆக்கள் எல்லாம் அவர முத்தர்கள் இதுகள் அப்ப சிறப்பினால் பலவாயினிகா நிலையில அவனது சக்தியும் பல நிலையில் பெயர் பெற்று நிற்பார் அப்ப அந்நிலைகள் தாம் ஜாவையோ அம்மா படியுங்கோ இன்னும் விளங்க இது சும்மா ஈஸியான பிடிஎஃப் இல்லை அவ்வளவு குட்டி 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 கேள்விகள் எல்லாம் நுணுக்கமா கேள்வி கேட்டு மறுமொழி வந்திருக்குது இதுகள்ல படிச்சா உங்களுக்கு என்னன்றது விளங்கும் என்ன நிலையில நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு விளங்கும் அம்மா படியும் அரசன் ஆணையை பெற்று ஆளுக செயல்களை சிலவற்றை செய்யும் அமைச்சர் முதலியோர் போல இறைவன் ஆணையை பெற்று உலகத்தை சில வகைகளில் தொழிற்படுத்தும் சிறந்த தலைவர் சிலர் உள்ளனர். அவர்கள் அனந்த தேவர், சிகண்ட ருத்திரர், மாலயன் என்போர் மற்றும் இந்திரன், வருணன், வாயு, அக்கினி, சூரியன், சந்திரன், நாள்கோள் முதலான எண்ணற்ற சிறப்பில்லாத தலைவர்களும் உள்ளனர். அவரெல்லாம் பெற்றுள்ள வடிவும் பெயரும் அவரவர்கள் தொழிலுக்கேற்ப அமைந்தனவாம். அவற்றை அவர் சந்தம் புண்ணிய விசேடத்தால் பெற்றவர். அவர்களை எல்லாம் அவ்வாற்றால் இயக்குவதற்கு அமைந்த நிலையே வித்தியேஸ்வர நிலை என்பது. எனவே இந்நிலையில் நோக்கப்படுவாரது நிலை பற்றி இறைவனும் பல்வேறு பெயரை பற்றி நிற்பன் என்பதும் விளங்கும். இறைவன் போகியாய் இல்லாத வழி போகமும் யோகியாய் இல்லாத வழி யோகமும் உயிர்களுக்கு அமையாதவார் போல இறைவன் அனந்தர் முதலிய நிலையினாய்
நில்லாத வழி வன்னிலையினருக்கு அவை அமையாவாம். ம் ஆதலில் அவர் சொல்கிறவன் பல்வேறு நிலையினாய் நிற்பன் என்க. ம் பாருங்க நல்ல விஷயம். இப்போ மாணாக்கன் கேட்கிறாள் இப்போ அவர் மேலே சொல்லிட்டாரல்லோ, மேற்கூறியவற்றாற் பொதுப்பட ஒன்றாயினும் சிறப்பினாற் பலவாய் நிற்கும் அவ்வன் நிலைகளில் எல்லாம் அவனது சக்தியும் பல நிலைகளில் பலர் பெயர்த்து நிற்பார். அதுக்குத்தான் அவர் கேட்கிறார். ஓ, அந்த நிலைகள் எல்லாம் யாவையோ விளக்கப்படிச்சு. அப்ப அவர் சொல்றார் ஆசிரியர், அரசன் ஆணையை பெற்று ஆளுதற் செயல்களில் சிலவற்றை செய்யும் அமைச்சர் முதலியோர் போல அரசன் ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் சேருமா. இப்ப அமைச்சர்கள் பல பேர் இருப்பினர், அவையல்தான் இறைவன், அதாவது அமைச்சர் அரசன் ஆணையை பெற்று செய்கிற மாதிரி இறைவன் ஆணையை பெற்று உலகத்தை சில வகையில் தொழிற்படுத்தும் சிறந்த தலைவர்கள் சிலர் உள்ளனர். அவர்களில் அனந்ததேவர், சீகண்டவுத்திரர், மால், அயன் என்போர் மற்றும் இந்திரன், வருணன், வாயு, அக்கினி, சூரியன், சந்திரன், நாள், கோள் முதலான எண்ணற்ற சிறப்பில்லாத இவர்கள் தேவர்கள் தானே. மற்ற அந்த அனந்த தேவர், சீகண்ட உருத்திரர், இந்த சுத்த மாயில இருக்கிற சீகண்ட உருத்திரர், அனந்த தேவர், திருமாலயன் எல்லாம் வேறு. ஆனா இவியல் எல்லாம் கொஞ்சம் சிறப்பில்லாத தலைவர்களும் இருக்கிறார். அவரெல்லாம் பெற்றுள்ள வடிவும் பெயரும் அவரவர்கள் தொழிலுக்கு ஏற்றத்தான் அமைந்திருக்கு. அவற்றை அவர் தம் புண்ணிய விசேடத்தால் பெற்றவர். இந்த ஒவ்வொருத்தரும் பெற்றார். அவற்றை அவர்களை எல்லாம் அவ்வாற்றால் இயக்குவதற்கு அமர்ந்த நிலையே வித்தியேஸ்வர நிலை. இந்த கடைசியா வந்துச்சு இதில் வித்தியேஸ்வரன். எனவே இந்நிலையில் நோக்கப்படுவாரது நிலை பற்றி இறைவனும் பல்வேறு நிலையினாய் அவ்வளவு பேரை கொண்டு நிற்பன் என்பது விளங்கும். அவனும் அந்த பேர்களை கொண்டுதான் நிற்கிறான். இறைவன் போகியாய் நில்லாத வழி போகமும் ஜோகியாய் நில்லாத வழி ஜோகமும் உயிரற்கு அமையாதவாறு போல அவன் போகியாய் நின்றபடியாக தான் எங்களுக்கு போகம் கிடைச்சது. அவன் ஜோகியாய் நின்றதால தான் அந்த 8 பேருக்கும் ஜோகம் கிடைச்சது. அப்போ உயிர்களுக்கு அமையாது. அவர் அப்படி வராமல் அவர் போகியாயும் ஜோகியாயும் வராட்டு உயிர்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இறைவன் அனந்தர் முதலிய நிலையினாய் நில்லாத வழி அவன் நிலையினருக்கு அவை அமையாவாம். அப்போ உயிர்களுக்கு இறைவன் தான் அனந்தரா வாரார் சுத்தமாயில். அப்போ ஆதலின் அவர் பொருட்டு இறைவன் பல்வேறு நிலையினாய் நிற்பன். அவன் வந்தால்தான் அது அமையும். வந்தாங்க விஷயம். அனந்தர், உருத்திரர், மால், அயன் என்னும் பெயர்கள் முழு முதற்கடலாகிய இறைவனையும் அவ்வத்தொழில் மட்டில் முதல்வனாய் நிற்கும் தரவர்களையும் குறிப்பனவாய் வரும். இப்பெயர்களுக்கு இறைவனது நிலைகள் சம்பு பட்சம். நான் நெடுக சொல்றேன். நான் சுத்தமாயில வார வித்தியேஸ்வரர், அனந்தர், சீகண்டர், உருத்திரர், மால், அயன் எல்லாம் இறைவனது நிலை. அது இறைவன் நேற்றுன்னு சொன்னேன். அதை சொல்றது சம்பு பட்சம். இப்பெயர்களை உடைய தலைவர்களது நிலைகள். எந்த பெயர்களுடைய தலைவரது நிலைகள்? அணுவட்சம் என்றும் சொல்ல. சம்பு அண்டா சிவன், அதாவது இறைவன். அணு அண்டா உயிர்கள். பட்சம் அண்டா. அப்ப அங்க அணுபட்சத்துல வாரதுதான் எங்கட பிரகிருதி மாயேல வார பிரமா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று வாரது. அங்க வாரது அணுபட்சம். அணு அண்டா உயிர். அவையில் உயிர்கள், உயிர் வர்க்கம். இந்த சம்புவை சுத்தமாயில வாரது சம்பு பட்சம். அது மனதில் வச்சிருந்தா எங்களுக்கு விளங்கும். இப்ப மாணாக்கர் அம்மா படியுங்க. உருத்திரர், மால், அயன் முதலிய பெயர்கள் வருமளத்து இவை சம்பு பட்சமாகிய சிவபிரானது நிலையை குறிக்கின்றன. இவை அணுபட்சமாகிய புறத்தேவர்கள் நிலையை குறிக்கின்றன. எவ்வாறு? அப்ப உருத்திரர், மால் எல்லாம் எப்படி சம்பு பட்சம் என்று சொல்றீங்கள்? அது சிவந்த நிலையை குறிக்கும் என்றீங்கள். இந்த அணுபட்சத்தை தேவர்கள் என்று சொல்றீங்கள். இதெல்லாம் என்னென்று கேட்கிறார். பின்னும் வருகின்ற சொற்குறிப்புகளால் அவை உணர்ந்து கொள்ளப்படும். அதாவது சிவபிரானாயினும் ஏனைய தேவர்களாயினும் அவரவருக்குரிய சிறப்பு இயல்புகள் உள்ளன. அச்சிறப்பு இயல்புகளை முதன்மையாகவும் ஏனையவர்களை பொதுவாகவும் கூறும் முறையால் அவ்வேறுபாடு விளங்குவதாகும். உதாரணமாக 1-2 கூறலாம்.
திருத்தாண்டகம் ஒன்றில் நாராயணன் கான் நான்முகன் கான் என்பன முதலான அருளி செய்யும் முதலாக அருளி செய்யும் இடத்து புரிசலை மேற்புனலேற்றம் புனிதன் புனிதன் தான் என்றான் கான். ம். என அருளின மையின் அச்சிய சிறப்பியல் பற்றி முன்னவர்ந்த நாரணன் நான்முகன் என்பன சம்பு பட்சத்தை கொடுக்கின்றன. அப்ப தேவாரங்கள்லயே பிரமன் கான் நாராயணன் கான் என்று வந்தால் எங்களுக்கு அது விளங்க வேணும். இது சம்பு பட்சமா இது அணுபட்சமா என்றது நாங்கள் தேவார இதுகளை படிச்சு விளங்கினா தேவாரத்துல படிக்கும்போது இது சிசுவனை குறிக்குதா தேவர்களை குறிக்கிறதான்றதை நாங்கள் விளங்கி எடுக்கலாம் என்று சொல்றேன். ஆதி அயனாய் படைப்பான் அரியாகி காப்பான் அரணாய் அணிப்பவனும் தானே வருவது திருமாலின் நான்முகனும் சேர்ந்துணராது அன்ற கருமாளுரல் அழகாய் நின்ற பரிமான் என்பதை முன்னர் கொண்டு நிற்றலின் அவ்வாறே அயனரி அரண் என்ற அவை சம்பு பட்சத்தை குறிக்கிற என்பது விளங்கும். இன்னும் சுருதிவானவனாம் திரு நெடுமாலாம் சுந்தர விசும்பில் இந்திரனாம் பருதிவானவனாம் படர்சடை முக்கட்பகவனாம் அகவுயிர்க்கு அமுதாம் எருதுவாகனாம் எயில்கள் மூன்றெரித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோலை செருத்தானே. இது என்னத்தை குறிக்குதாம் என்றாற் போல வருவென பலவற்றுள்ளும் அயன் மால் இந்திரன் முதலிய பெயர்கள் சம்பு பட்சத்தையே குறிக்கின்றன. அப்படி வர்றதெல்லாம் இறைவன் தானாம் என்பது தெற்றென விளங்கி நிற்குமாறு அறியலாம். மேற்காட்டிய திருவிசைப்பாவில் கருதுவார் கடைசியா படிச்சது திருவிசப்பாவில் கருதுவார் கருதும் உருவமாம் என்றதனால் யாவரினும் யாதானும் ஓராட்டால் யாதானும் ஒரு தெய்வ வடிவத்தை நினைந்து வழிபடினும் அத்தெய்வ வடிவமாயின் சிவபிரான் நிற்பவன் என்பது உணர்த்தப்பட்டமை நன்கு உணர்த்த நாங்கள் இப்படியெல்லாம் விஷயம் இருக்குதுன்றதை அறிகிறோம். இதை நாங்கள் இன்னொருக்கா திருப்பி படிக்கும் போது எங்களுக்கு நல்லா விளங்கும். இப்ப விளங்கையிலேயே குழப்பமா இருக்குதுன்று இப்படி ஒரு விஷயம் சம்புபட்சம் அணுபட்சம் இருக்குது தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இதை கூட 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 நாங்க படிக்க நின்றுட்டு வந்தது கம்ப்யூட்டர் நின்றுட்டு வந்துட்டு பரவாயில்ல இப்ப கமலா பிரம்மா விஷ்ணு மாலயன் அவையல் இது அனுபட்சம் வந்து பிரம்மா விஷ்ணு மாலயன் எல்லாம் உண்டுதானே என்ன சொல்றாங்க? அதான் பிரம்மா விஷ்ணு சம்பு பட்சம்ன்றது சிவதத்துவத்துல வாரவை எல்லாரும் சம்பு பட்சம். அந்த 25 மகேந்திரமூர்த்தி அப்படி என்று எடுக்க வேண்டாம். நீங்கள் சிவதத்துவத்தில எந்த கடவுளை சொன்னாலும் அங்க அதிகார சிவனா வர்றது போக சிவனா வர்றது வேக சிவனா வர்றது எல்லாம் சம்பு பட்சம். சிவபெருமான் தான் அது வார அணுபட்சம்ன்றது பிரகிருதி மாயில வாரதுன்றத இப்போதைக்கு வச்சிருங்கோ. அணுபட்சம்ன்றது எங்க வர்றது தத்துவத்துல வார பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மாலை அந்த அங்க வார என்ன மகேஸ்வரன் சதாசிவன் எல்லாம் அணுபட்சம். அது தேவர்கள் அவர்கள் எல்லாம் சிவ தத்துவத்துல என்ன வந்தாலும் சம்பு பட்சம் வந்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு மேல போய் குழம்ப வேண்டாம். இப்ப இத படி ராணியக்கா உருவில் யார் ஒருவர் உள்ளுக்கு வேற உள்ளத்துள் நீங்க படிங்க கமலம்மா கலைச்சு உள்ளத்துள் அபுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் என்று அருளப்படுது. ஆறிருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று அப்பரும் அருளி செய்த அறிவியெல்லாம் எண்ணற்ற தேவர்களது நிலைகளும் சண்பு பட்சத்திலும் உள்ளன என்பதையே விளக்கி நிற்கும். இவ்வாறின்றி 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இருந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே வான் வந்த தேவர்களும் மாலையனோடிந்திரனும் கான் நின்று வெற்றியும் புற்றலும் காண்பறிய தான் நின்று என்றாற் போல அவ்வத்தேவரையே குறித்து வருவனவெல்லாம் அணுபட்சத்தையே குறிப்பெனவாக ராணியக்கா விளங்கினதோ.
இப்ப 100 கோடி இந்திரர்கள் பிரமர்கள் நொந்தனர். அப்ப எத்தனையோ பிரமர்கள் இருக்கினோம், எத்தனையோ நாராயணர் இருக்கினோம், ஒரு ஆள் இல்ல பிரமர். ஏன் இந்த உயிர்கள் அவியல் அங்க போய் சொர்க்கத்தில இந்த தேவர் வேலையை பார்க்கினோம். பிரமா, திருமால், விஷ்ணு, உருத்திரன் எல்லாம் அவியல் பிறகு வேற பிரமா வேற விஷ்ணு வந்துடுவினம், வேற ஆக்கள் வந்துடுவினம், வேற இந்திரன். ஒரு இந்திரன் நாங்கள் உயிர்களா இருக்கிறவதான் நல்ல அறத்தை செய்து தேவலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகும்போது அவையில் அந்த பதவிகளை பெறுவின. அவையலைத்தான் நாம் அனுபட்சம் என்று சொல்லுறது. அப்ப இந்த சகலராக பிரகிருதி மாயிலையில் நிற்கிற இந்த பிரமா திருமால் அவையலைத்தான் சொல்ல திருப்பி திருப்பி நான் இப்போ எத்தனையோ நாளாக சொல்லி கொண்டு வரேன். அவைதான் அணுபட்சம், இது சம்புபட்சம். உங்களுக்கு கன நாளாக இப்போ சொல்லி கொண்டு வரேன். நீங்கள் கவனிக்கிற நீங்களோ தெரியா, இதைத்தான் நீங்கள் எடுங்கோ. இப்போ முந்தி செல்வநாயகமாக்கும் இதைத்தான் திருப்பி திருப்பி சொன்னான். இந்த அணுபட்சம் சம்புபட்ச பிரமாக்கள் வேற, சம்புபட்சத்துல வார பிரமாக்கள் வேற. வேற என்றாற் போல அபத்தேவரிய குறித்து வருவனவெல்லாம் அணுபட்சத்திய குறிப்பனவாதல் தெளிவு. இங்கனம் அவ்விடத்தும் சம்புபட்ச அணுபட்சங்கள் நன்குணர நிற்குமாகலின் அவ்விரு திறத்தையும் ஒன்றாகவே நினைந்து பசுக்கட்கும் பசுபதிக்கும் வேறுபாடு காணாது தடுமாற்றம் உறுதல் வேண்டாவாம். அப்ப சம்புபட்சம் என்று வாரது பதி இறைவன், அணுபட்சம் என்று வாரது இந்த ஆன்மாக்கள் உயிர்கள். வடிவா சொல்லிட்டார் இந்த இதுல. அப்ப அதையும் படிங்க. சிவபிரான் மாணாக்கன் சிவபிரானே அன்றி பிற கடவுளரை வழிபடுவோரும் அடிகள் கூறுதல் போலவே தம் தம் கடவுளை ஏனைய பல கடவுளாராயும் நிற்பர் என்று கூறுகின்றோ அவர் தம் கூற்றுக்கள் எத்தன்மையன. ஆசிரியர் எல்லா கடவுளரும் சிவபிரானுக்கு கீழுள்ளவரே ஆகலின் எல்லா தேவருமாய் நிற்பான் என்பது சிவபெருமானுக்கு உண்மையில் பொருந்துவனவாகும். ஏனோரை அவர் தம் கீழுள்ள தேவர்களாய் நிற்பரெனின் அது முகமன் உரையாற் ஒருவராற் பொருந்துவ நல்லது. அவருக்கு மேலுள்ள தேவர்களாய் நிற்பர் என கூறுவராயின் அகுது அவர்தம் மிக்க பற்று காரணமாக கூறும் முறையில் கூற்றேயாம். என்ன சொல்றார் அவர்? கேட்கிறார் ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி மாணவன் கேட்கிறார். என்ன? சிவபிரானை அன்றி பிற கடவுளரை வழிபடுவோரும் அடிகள் கூறுதல் போலவே தம் கடவுளை ஏனைய பல கடவுளராய் என்று கூறுகின்றனர் என்று அவர் தாம் கூற்றுக்கள் சொல்ல. எல்லா கடவுளரும் சிவபிரானுக்கு, சிவபெருமான் தான் எல்லாருக்கும் மேலானவர், கீழுள்ளவரே ஆகலின் எல்லாரும் தேவர் தான். அங்க ஜேசுவண்ட அல்லாண்ட எல்லாரும் தேவர் என்பது சிவபெருமானுக்கே உண்மையில் பொருந்துவதாகும். ஏனியோரை அவர்தம் கீழுள்ள தேவர்களாய் நிற்பரெனின் அது முகமனுரை ஒருவாற்றாட் பொருந்துவம் அல்லதென்றால் அவருக்கு மேலுள்ள தேவர்களாய் நிற்பர் என்று கூறுவாராயின் அது அவர்தம் மிக்க பற்று காரணமாக கூறும் முறையில் அவருக்கு மேலுள்ள அவருக்கு மேல் என்று சொல்றது கூடாதான். அப்ப தேவர் நிலையில் மேல் இது கீழ் இது என்று அறிதல் எவ்வாறு என்று கேட்கிறார். படியுங்க. ஆசிரியர் அது தத்துவங்களை உணரும் முறையினால் விளங்கும் ஆதலின் அதனை தத்துவங்கள் பற்றி கூறுமிடத்து கூறலாம். மாணாக்கள் அகுது அவ்வாறு ஆகுக. சிவபிரானே முழுமுதற் கடவுளாய் நின்று ஏனைய பல கடவுளாரையும் நிற்பன் என கூறாது மாயோன் முதலியவருள் ஒருவரை அவ்வாறு கூறினால் வரும் குற்றம் யாது என்று கேட்கிறார். ஒரு ஆளை அப்படி சொன்னா என்ன, மற்ற கடவுளரை விட்டுட்டு மாயோன் மாத்திரம் சொன்னால் என்னன்னு கேட்கிறார். அதற்கு விடை முன்னரே விரிவாக கூறப்பட்டது. அகுதாவது பிறப்பு இறப்பு முதலிய உயிர் குணங்களுள் ஒன்றும் இல்லாதவனும் இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் முதலிய எட்டாய கடவுட் குணங்களை முற்ற உடையவனும் சிவபெருமானே என்பது எல்லா நூல்கட்கும் ஒப்ப முடிந்த உண்மை ஆகலின் அன்ன நூற்பிரமாணத்தாலும் அளித்தற் கடவுளே முதற்கடவுளாதல் சாலும் என முதற்கண் பலவற்றானும் ஆராய்ந்து கண்ட அனுமான பிரமாணத்தாலும் சிவபிரானை ஒழித்து ஏனியோரை முதற்கடவுளர் என்று கொண்டு அவரே ஏனைய கடவுளர் பரலாயின் நிற்பர் என கூறுதல்
முரணி கூறுதலாய் முடியும் அல்லது உண்மை ம் கூறுதல் ஆகாது. ம் ம் அப்ப ஆனா மற்ற கடவுளர்களாக அவரே தான் நிற்பார் என்று சில கருத்துக்கள் இருக்குத்தானே. எல்லாமே ஜேசுவாயும் ஜீசஸாயும் எல்லாவாயும் மற்ற கடவுளர்களாயும் அவர் தான் நிற்பார் என்று சொல்றது எப்படி என்னதான் அவர் கேட்கிறார். என்ன சிவபிரானே முழுமுதற் கடவுளாய் நின்று ஏனிய பட கடவுளாய் நிற்பார் என கூறாது மாயோன் முதலியல் ஒருவரை அவ்வாறு மாயோன் முதலியல் கூறினால் வரும் குற்றஞ்சாது ஏன் சிவபிரானர் தான் எல்லா கடவுளரையும் இருக்கிறார். அப்ப அவையவை மதத்துக்கு அந்தந்த அதுக்கு சிவபிரான் தான் போய் அவைக்கு யாருக்கு ஜீசஸ் அவர் தான் முழுமுதல் கடவுளாக நிற்கிறார், அல்லாவை அவர் தான் நிற்கிறார் என்று சொன்னால் எப்படி ஏன் தனியா இப்ப மாயோன்னு ஒரு கடவுள் இப்ப வைஷ்ணவ மதத்துக்கு திருமால் ஒரு கடவுள் முழுமுதல் கடவுள் என்று நாங்கள் பல பேர் கதைக்கிறோம் தானே. அது மாதிரி அவர் தான் எல்லாத்துக்கும் நிற்கிறார் என்று சொன்னால் அதில் ஏதாவது குற்றம் வருமோன்று கேட்கத்தான் ஆசிரியர் சொல்றார். பிறப்பு இறப்பு முதலிய உயிர்குணங்கள் ஒன்றும் இல்லாதவன் ஜீசஸ் பிறக்கிறார் என்று தானே கொண்டாடினோம் கிறிஸ்மஸ்ல. இன்றைக்கு ஜீசஸ் பிறக்கிறார். ஆனா நாங்கள் சிவபெருமான் பிறக்கிறார் என்றப்ப அது கொண்டாடுறோமோ இல்ல. அப்ப பிறப்பு இறப்பு முதலிய உயிர்குணங்களில் ஒன்றும் இல்லாதவனும் இயல்பாகவே அந்த 8 குணங்களில் இருந்து நீங்கினவனும் அப்ப என்ன பாசங்களில் நீங்கிய முதல் 8 கடவுட்குணங்களை முற்ற உடையவனும் சிவபெருமான் தான். அங்க பிறப்பு மற்ற அவைகளுக்கெல்லாம் அங்க குணங்கள் எல்லாம் இருக்குது என்பது எல்லா நூல்களுக்கும் ஒப்ப முடிந்த உண்மையாகலே. எல்லா நூல்களும் ஆராய்ஞ்சு தர்க்கம் வச்சு இது உண்மைப்படுத்தி சிவதத்துவம் இப்படித்தான் என்று அதாவது சைவ சித்தாந்தம் இப்படித்தான் என்று உறுதிப்படுத்தியாச்சு. என்ன நூற்பிரமாணத்தாலும் அழித்தல் கடவுளே எல்லா நூல்களும் என்ன சொல்லுது? அழித்தல் கடவுள் சிவபெருமான் என்று தான் சொல்லுது. எல்லா மதங்களும் அழித்தல் கடவுள் அப்ப எங்கட சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? எவன் ஒருவன் உலகத்தை அழிக்கிறானோ சங்காரன் முழு முதல் கடவுளாகவும் அவன் தான் தோற்றத்தையும் செய்ய உடையவனா இருக்குமன்றதுதான் எங்கட சைவ சித்தாந்தம். அப்ப அழித்தல் கடவுள் என்று நீங்க சிவபிரான சொன்னா அழிக்க கூடியவனுக்குத்தான் தோற்றத்தையும் செய்ய முடியும் என்று எங்கட சைவ சித்தாந்தம் நிறுவி இருக்குது. அப்ப ஆனவடியால் அது அனுமானத்தால நிறுவி இருக்கு. அப்ப சிவபிரானை ஒழித்து ஏனியோரை முதல் கடவுள் என்று கொண்டு அவரை ஏனிய கடவுளர் விரலால் நிப்பர் என கூறுதல் அங்க அதை என்னடா சிவபிரான் தான் எல்லாருக்கும் முழு முதல் கடவுள் என்று தான் சொல்ல வேணும் என்று தான் எங்கட சிவ சித்தாந்தம் சொல்லுது. அதை விட்டுட்டு நீங்கள் அங்க சிவபிரான் முழுமுதல் எல்லாருக்கும் சிவபிரான் தான் முழுமுதல் கடவுள் என்று சொல்லாமல் அவர் தான் ஜீசராய் நிற்பார், அவராதான் எல்லாவாய் நிற்பார் என்று சொல்லுறது முரணானது. அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்றார். அப்ப இப்ப விளங்கிட்டு அந்த விஷயம், அந்த விஷயம் விளங்கிட்டு உங்களுக்கு? ஓ சரி. இவ்வையம் ரணியக்கா ஓகேயா? ஓ மற்றவையெல்லாம் இறந்து பிறக்கிறவர் மற்ற சமயத்து. ஆனா இவருக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. அதோட அவருக்கு மாணாக்கர் என்ன கேட்கிறார்? இப்ப ஜீசஸ் 5 பேருமான் தான் நிற்கிறார், அல்லாவ 5 பேருமான் தான் நிற்கிறார் என்று சொல்லக்கூடாது. ஒண்டனோ எல்லாருக்கும் மேல நிற்கிறவர் தான் ஜீசஸும் அல்லாவும் ஒரு ஆன்மா என்றுதான் சொல்றார். இப்ப ஐயம் முற்ற நீக்குமாறு நன்கு அருளி செய்தீர்கள். இங்கனம் உணர்த்தியவற்றால் உலகத்தை தொழிற்படுத்தும் இடத்து இறைவன் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் வித்தியேஸ்வரன் என 7 நிலைகளை உடையவனாய் நிப்பன் என்பது முடிவாகின்றது போல். ஆசிரியர் அவ்வாறு இல்லை. வித்தியேஸ்வரன் கேள்விய தலையங்கத்தை பாருங்க. நவம் தருவேதம். இப்படியே நாங்க நவன் தருவேதம் என்றுதான் அதை சொல்லணும். நாங்கள் அப்படி சொல்லி நவன் தருவேதம் இப்படியா படிச்ச நாங்கள் நவன் தருவேதம். இப்ப அவர் 7 கேட்டவர் இவர் 9 சொல்ல போறார். 9 சொல்றார். அவ்வாறு இல்லை. வித்தியேஸ்வரா நிற்கும் அவ்வொரு நிலையிலே இறைவன் ஒருவனாய் நில்லாது உருத்திரன் மால் அயன் முதலிய பல நிலைகளை அடைவார். எனினும் இம்மூன்று நிலைகளே சிறந்தெடுத்து சொல்லப்படும். அதனால் வித்தியேஸ்வரன் என தனியே கூறாது உருத்திரன் மால் அயன் என 3ஆக வைத்து மகேஸ்வரன் என்பவற்றின் பின்னர் கூட்ட 9 நிலைகள் உளவாகும். அவை நவந்தரு வேதம் எனப்படும். ஆதலின் ஒருவனாகிய இறைவனே உலகத்தை தொழிற்படுத்த வேண்டி நவந்தரு வேதங்களை உடையவனாய்
நிப்பன் என்று அறிக. இன்றைக்கு விடிய நாங்கள் அருவம் உருவம் அருவத்தை வினாவெண்பாவில் படிச்சுட்டு வந்து இஞ்ச வந்து இவ்வளவு விரிவா படிக்கிறோம். எங்களை நல்ல ஆழத்துக்கு சைவ புலவற்ற வகுப்பும் கேன்சல் சேர்மன் தான் Cancel. அவர் தான் நிறைய செயற்படுத்த விட இல்லை, அவைக்கு ஒரு ஆக்களை காட்ட இல்லை. எங்களை இதை விரிவா படி என்று விட்டுருக்கிறார். இதெல்லாம் அவற்ற வேலை, அவற்ற வேலை. இந்நவந்தரு வேதங்களும் சிவம் முதலாக அயனீராக ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுவனவாகும். இவற்றை ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றும் என்றல் வித்திலிருந்து முளை தோன்றும் என்றல் போல்வது அன்று போல்வது அன்று. இறைவன் ஒரு நிலையில் நின்று அதன் பின் மற்றொரு நிலை நிற்பன் என்பதே கருத்தாம். இந்நமந்தரு வேதங்களுள் சக்தி விந்து என்னும் இரண்டும் சக்தி வேதங்களே. எனினும் அவை இரண்டு மேனிய சக்திகள் போல உடன் நில்லாது முறையே சிவத்திற்கு பின்கும் நாதத்திற்கு பின்புமாய் சிவபேதங்களின் இடைவந்து நிற்கும். அதனால் சிவபேதங்களோடு ஒருங்கு வைத்து எண்ணப்பட்டன. சிவமும் இது அங்க அருவத்திருமேனியில நாதம் பிந்து சிவம் சக்தி. அங்க அந்த பிந்துவையும் சக்தியையும் இப்ப ஒரு விதையிலிருந்து தோன்றுவது போல அன்று இது இறைவன் ஒரு நிலையில் நின்று அதன் பின் மற்றொரு நிலையில் நிற்ப. அப்படி நிற்கும் போதுதான் இந்த நவதரு பேதங்களில் சக்தியும் விந்து என்னும் இரண்டும் அந்த சக்தியின் பேதங்கள் தான். எனினும் அவை இரண்டும் ஏனைய சக்திகள் போல உடன் இல்லாது முறையே சிவத்துக்கு பின்னும் எங்க நாதத்துக்கு பின்னுக்கு வாடுறது கண்டும் சிவத்துக்கு பின்னுக்கு வாரது சக்தி ரெண்டும் சிவத்துக்கு பின்னுக்கு தான் வருது. நாதத்துக்கு பின்பும் சிவபேதங்களில் இடை வந்து நிற்கும். அதனால் சிவபேதங்களோடு ஒருங்கு. எங்களுக்கு அருவத்திருமேனி என்றா 4 எழுதண்டா நாங்கள் எழுதக்கூடாது. நாதம் சிவம் விந்து சக்தி என்று எழுதக்கூடாது. நாதம் என்று எழுதினா விந்தண்டு எழுத வேணும், சிவம் என்று எழுதினா சக்தி என்று எழுத வேணும். அதான் அதைத்தான் இதுல சொல்றேன். நாதமும் சிவமும் ஒன்று. நாதமும் பிந்துவும் பிந்துவும் அதை பிரிக்க கூடாது. நாங்கள் நாதத்தையும் பிந்துவையும் பிரிக்க கூடாது. சிவத்தோட வரும்போது சக்தியாகவும் நாதத்தோட வரும்போது அங்க பிந்தாவதும் தான் வருவார். அதைத்தான் சொல்றார், நீங்க பிரிக்க கூடாது. அதுல வடிவா சொல்றார் ராணியக்கா. அப்புறம் நீங்கள் என்னன்றது நாதம் சிவமும் ஒன்று சொல்றீங்கள். அந்த நாதமும் பிந்துவும் தான் உண்டு, சிவமும் சக்தியும் தான் உண்டு. அதைத்தான் திருப்பி சொல்றார். சிவத்துக்கு பின்பும் நாதத்துக்கு பின்பும் சிவபேதங்களை வந்து அதாவது சக்தி விந்து என்னும் இரண்டும் சக்தி பேதங்கள். எனினும் அவை இரண்டும் ஏனைய சக்தி போல உடன் இல்லாது முறையே சிவத்துக்கு பின்பும் நாதத்துக்கு பின்புமாய் சிவபேதங்களின் இடை வந்து நிற்கும். அதனால் சிவபேதங்களோடு ஒருங்கு வைத்து எண்ணப்பட்டன. ஆகவே சிவன், நாதன், சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன், மாலயன் என்னும் சிவபேதம் ஏழிற்கும் முறையே பாருங்கோ, ஏழிற்கும் முறையே ரெண்டு கூட்டுவர் கொஞ்சம் பொருள். இந்த முறைக்கு அதாவது சிவனுக்கு சக்தி என்றும், நாதத்துக்கு விந்து என்றும், சதாசிவத்துக்கு மனோன்மணி என்றும், மகேஸ்வரத்துக்கு மகேஸ்வரி என்றும், உருத்திரனுக்கு உமை என்றும், மாலுக்கு திருமகள் என்றும், அயனுக்கு கலைமகளும் என சக்தி பேதம் மீளாய் நிற்க நல்ல கவாசிவோ அவற்றோடு நின்று இறைவன் உலகை பலவற்றாலும் தொழிற்படுத்துவர். நவந்தரு வேதங்களுள் சிவம் சக்தி நாதம் விந்து என்னும் நான்கும் அருவத்திருமேனி எனவும், சதாசிவம் என்னும் ஒன்றும் அருவுருவத் திருமேனி என்றும், மகேஸ்வரன் என்னும் ஒன்றும் அருவுருவத் திருமேனி எனவும், மகேஸ்வரன் மாறி வந்ததா, மகேஸ்வரன் உருத்திரன் மாலயன் என்னும் நான்கும் உருவத் திருமேனி எனவும் நன்குணர்ந்து கொள்க. இனி உருவத் திருமேனி நான்கும் அதிகாரம் எனவும், அருவுருவத் திருமேனி ஒன்றும் போகம் எனவும், அருவத் திருமேனி நான்கும் இளையம் எனவும் கூறப்படும். லயம் போகம் அதிகாரமா எனவும் கூறப்படும். அதனால் இறைவனது தடத்த நிலையை தொகுப்பாக நோக்கும் இடத்து லயம் போகம் அதிகாரம் என 3 அடங்கும் என்க. சம்புவட்ச அனுபட்ச வந்துட்டு
இனி மற்றது விளங்கப்படுத்த போறியோ வாசிக்கோ? இல்ல அது உங்களுக்கு விளங்கினா விடிய தொடக்கம் இதுதானே விளங்கப்படுத்துறேன் 6 சரி மணில சரியா இருந்து. சரி சரி இதைத்தானே விடிய தொடக்கம் இந்த லயம் போகம் சிவன் வடிவா சொன்னேன் நான். சரி எண்ணத்துல வந்தது லயம் போகம் சிவன், லைவ் லயம் போகம் அதாவது போசி நாதமும் பிந்துவும் லயம், போகம் சதாசிவன், சதாசிவம் அதிகாரம் இந்த 4 பேரும். அது ஈஸ்வரன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ம். சம்பு 9ல வந்தது சம்பு பச்சை அணு பச்சை விளக்குங்க. 9 என்ன அங்க நாங்க பார்த்த அவர் பிறகு சேர்ப்பார். அது நீங்கள் அதை பற்றி யோசிக்காது, அது சேர்ப்பார். அது சம்பு இப்ப பச்சை அதுலதான் அணு இப்ப பச்சை அதெல்லாம் விளக்குங்க. சொன்னதடா இங்க பாருங்கோ, உங்களுக்கு அது விளங்க இல்லையா என்பதும் சொல்லிட்டேன். இப்ப இந்த சிவபேதமேளுக்கும் முறையே சக்தி விந்து மனோன்மணி மகேஸ்வரன் உமை திருமகள் கலிமகள் என சக்தி பேதமும் ஏழாய் நிற்க அவற்றோடு நின்று இறைவன் உலக பலவற்றாலும் தொழிற்படுத்துவர். நவதரு பேதங்களுள் சிவன் சக்தி நாதம் விந்து என்ன 4ம், அருவத்திருமேனி சதாசிவம் என்னும் 5ம், அருவத்திருமேனி மகேஸ்வரன் உருத்திரன் மாலாயன் என்னும் 4ம், உருவத்திரு 4 நந்து கொள்ள. இது அது சொல்லி போட்டார் 9. விளங்க இல்லையா? 9 சொல்லல, ஆனா சொல்லி போட்டார். நவதரு வேதம் என்றா எல்லாருக்கும் தெரியும் 9. அது சொல்லி போட்டார் 9. விளங்க இல்லையா? இன்னும் விளாங்கு விளாங்கு ஆ, அந்த அது 7 விடியவும் சொன்னா போல என்னன்னு பார்த்தேன். இல்ல விடியவும் வடிவா முதல் படிச்ச நாங்கள் இல்ல எழுதியும் இந்த 7 பேர் சொன்னது அது வேறு. 7 இல்ல இல்ல அந்த 7ஓட தான் அவர் சேர்த்து சொன்னவர். அந்த 7 சொன்னவர் ஏனென்றா சிவ சிவபேதங்க, அதாவது இப்ப இந்த சிவத்துக்கு பின்னுக்கு சக்தி இருக்கணுமெண்டு, நாதத்துக்கு பின்னுக்கு விந்து இருக்கணுமெண்டு விந்தி சொல்லி இருக்கணும். போட்டு அதனால் சிவபேதங்களோடு ஒருங்கிணைத்து எண்ணப்பட்டன எண்ணத்துக்கு என்று சொன்னவரண்டா அந்த சிவனுக்குரியது சக்தி என்றும் நாதத்துக்குரியது பிந்து என்றும் சதாசிவத்துக்குரியது அந்த 7 பேருக்கும் உரியதை மனோன்மணி சொல்லி என்றும் போட்டு அவற்றோடு நின்று இறைவன் உலக பலவற்றாலும் தொழிற்படுத்துவன் நவந்தரு பேதங்களுள் வடிவா சொல்றார் என்ன சிவன் சக்தி நாதம் விந்து என 4ம், அருவத்திருமேனி எனவும், அதாவது அருவத்திருமேனி தான் அது அருவத்திருமேனி சிவன் சக்தி நாதம் விந்து அருவத்திருமேனி, அருவத்திருமேனி சதாசிவம் சதாசிவம் என்னும் என்னும் 1ம் ஒன்று அருவத்திருமேனி என்றும், அது அப்ப 4ம் 1ம் 5ம், மகேஸ்வரன் உருத்திரன் மாலையன் என்றது 5 4 9 தானே. எங்கெல்லாம் குழம்புது ஆமா உருவத்திருமேனி என நன்குணர்ந்து சரி கொள்க. சரி இனி உருவத்திருமேனி 4ம் அதிகாரம் எனவும், அருவத்திருமேனி 1 போகம் எனவும், அருவத்திருமேனி என இது விடியவே உங்களுக்கு எழுதி அனுப்பிவிட்டேன் எல்லாம். கமலா தண்ணிய குடி. அதான். மாணாக்கன் புண்ணிய விசேடத்தான் ஒரே இதை படிக்க போறீங்க. சரி சரி, இப்ப 10 நிமிஷத்துல நிப்பாட்ட போறோம். பாவதம் இருக்கு படிங்க. சம்பு பச்சை அணு பச்சை நல்ல விளக்குங்க. நல்ல விஷயம் பெறதுக்கு இல்லை நிப்பாட்டினீங்களா உங்களுக்கு 1/2 படிப்பு. கொஞ்சம் அதை முடிச்சு போட்டு நான் நிப்பாட்டுவேன். ஏன்னா தெரியும் இப்ப நிப்பாட்டுறேன்னு படிங்க. புண்ணிய விசேடத்தால் உலகத்தை தொழிற்படுத்தும் தலைமைப்பாட்டினை எய்தும் அணுக்களும் அதாவது உயிர்களும் சம்பு பட்சம் போலவே நவபேதங்களை அடையுமோன்று கேட்கிறேன் ஆசிரியர். இது பற்றி பலர் பல வகையாக கூறுவர். அணுக்களாகிய உயிரணுகிறவர் தம் புண்ணிய விசேடத்தால் அயன்மால் என்னைக்கு மேல் செல்லுதல் இல்லை என்பர். சிலர் அயன்மால் என்பவரோடு உருத்திரனாகவும் உயிரினத்தவர் ஆதல் உண்டு என்பர். மற்றும் சிலர் நவதரு பேதங்கள் மற்றும் சிலர் அதோட நிப்பாட்டுங்க. நவதரு பேதங்களிலும் உயிர்கள் நிற்றல் உண்டு என்பர் வேறு சிலர். இவற்றுக்கு இடையில் நவதரு பேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அவை அனைத்தும் அணுபட்சமே அன்றி ஒன்றேனும் சண்பு பட்சம் அன்று என்பர் ஒரு சாரர். இது ஒரு சாரர் தான் சொல்லினா, சிவசித்தாந்தம் சொல்ல இல்ல. ஓகே. அவருள் நவதரு பேதங்களுள் ஒன்றேனும் சண்பு பட்சம் அன்று என்பார்க்கு இறைவனது தடத்த நிலையும் அதிபத்தி வரும் மூவகை திருமேனி முதலியனவும் உள்ளவென்றல் கூடாததாய் முடியுமாகலின் அது பொருந்துமாறில்லை. இது இப்ப தர்க்க ரீதியில சொல்லிக்கல மற்றவன் கருத்தை வச்சுதான் சொல்லுவார். அப்ப நாங்கள் அதைத்தான் முடிவெண்டெடுக்காமல் என்னத்தை சொல்றாருன்றத வடிவா கூந்து வாசிக்க வேணும். பிள்ளையா வாய்ச்சமா போச்சுது. இது பற்றி பலர் எது கேட்டவர வெறுப்ப மாணாக்கன் கேட்கிறார். புண்ணிய விசேடத்தால் உலகத்தை தொழிற்படுத்தும் தலைமைப்பாட்டினை எய்தும் அணுக்களும், இந்த உலகத்தை தொழிற்படுத்துறது பிறகு மாயில தொழிற்படுத்தினமெல்லோ அணுக்கள், அதாவது உயிர்களும் சம்புபட்சம் போலவே நவபேதங்களை அடையுமோண்டு கேட்கிறார். அங்க இருக்கிறவையும் அந்த நவபேதத்தை அடைவர் இல்லை. ஆசிரியர் சொல்றார், இது பற்றி பலர் பல வகையாக கூறுவர். அணுக்களாகிய உயிரினத்தவர் தம் புண்ணிய விசேடத்தால்
அயன்மால் என்னின் நிலைக்கு மேல் செல்லுதல் இல்லை என்பர் இல்லை. சிலர். அது ஒரு சிலர். அயன்மால் என்பவரோடு உருத்திரனாகவும் உயிரினத்தவராதல் உண்டு என்பர் மற்றும் சிலர். அதுவும் நாங்கள் எங்கடையா நினைக்கக்கூடாது, வச்சு கொண்டு இருக்க வேணும். நவதரு வேதங்களிலும் உயிர்கள் நிற்றல் உண்டு என்பர் வேறு சிலர். பல பேர் இருக்கிறோம் பரபக்கத்தில். இவற்றுக்கிடையில் நவந்தரு வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அவை அனைத்தும் அணுபட்சமே அன்றி ஒன்றேனின் சம்பு பட்சம் அன்று என்பர் ஒரு சேரர். இதை நாங்கள் கருத்தில் எடுக்கக்கூடாது. அவருள் நவந்தரு வேதங்களுள் ஒன்றேனும் சம்பு பட்சம் என்று என்பாருக்கு இறைவனது தடத்த நிலையும் அது பற்றி வரும் மூவகை திருமேனி முதலியனவும் உளவென்றல் அவைகளுக்கு இப்பெரியவை இல்லை 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 என்று சொல்லி ஒவ்வொரு கருத்து அதாவது ஆசங்கை தடுத்தல் தடை பதிக்கிறவைக்கு இந்த இறைவன் மூவகை திருமேனி கொண்டு வாரான், தடத்த நிலையில வாரான் என்று சொன்னாலும் அவை அதையும் ஏற்க மாட்டினோம். ஆனபடியா அவைகளோட இதை நாங்கள் கதைக்கு இயலாது என்று சொல்றார். சொல்லி போட்டு தான் இனி எங்கடைய சொல்ல போறார். ஓகே, இனி உயிர்கள் தம் தாழ்நிலைக்கு நின்றும் படிமுறையான் உயர்நிலை அடைந்து முடிவில் சிவமேயாய் நிற்கும் என்பது சைவ சித்தாந்திகள் எல்லாருக்கும் உடன்பாடே ஆகலின் எல்லாவற்றுக்கு மேலான பரமசிவமாயே நிற்றற்குரிய உயிர் அச்சிவத்தின் தடத்த நிலைகளாகிய நவதரு வேதங்களிலும் நிற்கும் என்பதனால் வருவதொரு குற்றம் இன்று. ஆகவே நவந்தரு வேதங்கள் சம்புபட்சத்திலும் உண்டு, அணுபட்சத்திலும் உண்டு என்பதே உண்மையாகும். ஆயினும் அதிகாரம் அல்லது தலைமைப்பாடு என்பது அகுதாவது உலகத்தை தொழிற்படுத்தும் செயற்பாடு மகேஸ்வரனுக்கு மேல் இல்லாமையால் அணுபட்ச வேதங்கள் மகேஸ்வரனுக்கு மேல் இல்லை என்று சொல்லப்படும். இதுல வடிவா சொல்லிட்டாரு. இப்ப முதல் பந்தி மற்ற பரபக்கத்து ஆக்களின் கருத்து, அந்த பந்தியை நாங்க தொட்டே பார்க்க கூடாது, அதுக்குள்ள போகக்கூடாது. இப்ப இந்த பந்திக்கு தான் சொல்றேன், உயிர்கள் தம் தாழ் நிலையிலின்று படிமுறையால் உயர்நிலை அடைந்த சகலரா இருந்து மாயிலிருந்து நீங்கி பிரளயாகலரா வந்து கண்மத்தில இருந்து நீங்கி விஞ்ஞானகலரா போய் ஆணவ மெலத்தோட மாத்திரம் நின்று அங்கை மாணவத்தை விட்டு அபரமுத்தர்களா போய் அபரமுத்தர்களா இருந்து விந்து தத்துவத்துக்கு போய் நாத தத்துவத்துக்கு போய் பெறமுத்தி அடைவில் அந்த உயர்நிலைக்கு போறதுதான் இந்த உயிர்கள். அப்ப அவ முடிவில் சிவமேயானிக்கு மத்து விதத்துல கலக்கும் என்பது சைவ சித்தாந்திகள் எல்லாருக்கும் உடன்பாடையாகலின் எல்லாவற்றுக்கும் மேலான பரசிவமாயே நிற்றற்கு உரிய உயிர் அச்சிவத்தின் தடத்த நிலைகளாய நவந்தர் வேதங்களிலும் நிற்பதனால் எந்த ஒரு குற்றமும் என்று அந்த உயிர்கள்ல நல்ல நிலையில இருந்தவதானே பிரமா திருமால் விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் அவியல் நவதரு பேதமாயும் பிரகிருதி மாயில நிக்கிறதுல எந்த வித குற்றம். ஆகவே நவதரு பேதங்கள் சம்பு பட்சத்திலையும் இருக்குது, அணுபட்சத்திலையும் இருக்குது என்பதுதான் உண்மை. ஆனாலும் அவர் அங்க சொல்றார், அதிகாரம் அல்லது தலைமைப்பாடு என்பது அதாவது உலகத்தை தொழிற்படுத்தும் செயற்பாடு மகேஸ்வரனுக்கு மேல் இல்லாமையால் அணுவற்ற வேதங்கள் மகேஸ்வரனுக்கு மேல் இல்லை என்று சொல்லப்படும். அங்க மகேஸ்வரன் என்ற ஒரு இடத்துல நின்றுதான் சிவபெருமான் சுத்தமாயில நின்றாலும் 25 வடிவம் மூர்த்தங்கள் எடுக்கிறார். இந்த அணுபட்சத்திலையும் அங்க மகேஸ்வரன் என்ற தத்துவம் தான் எங்களுக்கு என்னத்தை தருது, காற்று என்ற தத்துவத்துக்கு, அதாவது காற்றுக்கு மகேஸ்வரன் தான் வாயு. அப்ப அங்க அதுக்கு மேல் இல்லைன்னு சொல்ல போறேன். அதை நாங்கள் வடிவா எனக்கு இந்த இதுகள் கொஞ்சம் தடகு படையக்கதான் நான் ஒரு ஆக்களை கூப்பிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு விரிவாக தரிப்பினோன்றது எனக்கு தெரியாது. ஒரு ஆக்களை கூப்பிட்டு இதுகளை வடிவா கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இனி காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போல் காட்டு முழம்போல் இறைவன் உயிர்களோடு யாண்டும் உடனாய் நின்று அறிவித்தும் அறிந்தும் செய்வித்தும் செய்தும் நின்றால் அன்றி உயிர்கள் ஒன்றனை அறிதலும் செய்தலும் இலவாமாகலானும் அவ்வாறு எல்லா உயிர்கட்கும் எவ்விடத்தும் உடனாய் நின்று உதவுதலே
அவனது தடத்த நிலைகள் ம். ஆதலாலும் இப்ப இதுல பாருங்க, மகேஸ்வரனுக்கு இத பார்த்துட்டு கீழ் போ. இனி காணும் கண்ணுக்கு காட்டு முயில் உளாம் போல இது எங்க படிச்ச நாங்கள் ஞாபகம் இருக்கோ? காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போல இந்த எங்க படிச்சனான்னு வருது இல்ல ஞாபகம். சிவஞான போதத்துல காணும் ம். கண்ணுக்கு காட்டு கண்ணுக்கு முழம் காட்டு போல. முழம் போல் அதான் காணும் கண்ணு நான் ஒரு கண்ணால உண்டா பாக்குறேன்டா அங்க யார் என்ன அதுக்கு காட்டி செலுத்துறது? தர்றதுக்கு உயிர் நின்று ஓ, செலுத்துது. அப்ப இந்த உயிரை செலுத்துவது யார்? சிவபெருமான். அதான் ம், அந்த பாட்டுக்கு ஒரு இறைவன் உயிர்களோடு யாண்டும் உடனாய் ம், நின்று அறிவித்தும் அறிந்தும் செய்தும் நின்றாளன்றி உயிர்கள் உயிர்கள் ஒன்றனை அறிதலும் செய்தலும் இல்லாமையாலும் அவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் எவ்விடத்தும் உடனாய் நின்று உதவுதலே அவனது தடத்த நிலை. மகேஸ்வரனுக்கு கீழ் சம்பு அதோட நின்றுட்டு மகேரனுக்கு நிப்பாட்டுவோம். சம்பு அதே நன்று தெரியல. அப்ப அவ்வாறு இல்லை. இதோட நிப்பாட்டுவோம் என்ன? ம், ம். 438 எழுதி வையுங்கோ. மிச்சத்தை பேந்து படிப்போம். ஆனா இது மிச்சம் படிச்சாதான் இந்த படிச்சதுகள் விளங்கும். ஆனா எங்களுக்கு நேரம் இல்லை. ஓம் நம சிவாய். ஓம் நம போனா சிவாய. நெடுக போகலாம் நான் வேலை